தேவனுடைய நாமத்தை தொழுது கொள்வோம். இன்று நாள் ஒரு புதிய பாடத்தை, ஒரு வகுப்பை நாம் ஆரம்பிப்பதற்கு தேவன் இந்த பகுதியிலே நமக்கு ஏற்படுத்தி தந்த தயவிற்காக பிதாவாக தேவனுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலமாக நம்முடைய நன்றிகளை நாம் தெரிவித்துக் கொள்வோம். அதோடு கூட வாஞ்சியோடு கூடியிருக்கிற உங்கள் அனைவருமத்திலும் தேவனுடைய சமாதானம், அவருடைய கிருபை தங்கியிருப்பதாக என்ற வாழ்த்துக்களோடு இன்றைக்கு இந்த ஒரு பெரியன் ஸ்டடியுடைய ஒரு இன்ட்ரோடக்ஷன் நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். அப்படி தொடர்ந்து போகலாம். நம்ம இன்றைக்கு பிரியமானவர்களே, இந்த ஒரு பெரியன் ஸ்டடி என்று நம்ம சொல்லும்போது, இந்த பெரியன் ஸ்டடி முதல்ல எங்க இது ஆரம்பமானது? இல்லையா? கேள்வி உங்களுக்கு, எங்க ஆரம்பமாச்சு? சும்மா ஒரு ஐடியா நீங்க சொல்லலாம். பெரிய பட்டணத்துல, இல்லைங்களா? பெரிய பட்டணத்துல இந்த ஒரு பெரியன் ஸ்டடி ஆரம்பமானது நம்ம பார்க்கலாம். இதுல இந்த ஒரு பெரியன் ஸ்டடி அப்படின்னு ஒரு பேர், இது பெரியன், இதுக்கு வர்றதுக்கு காரணம் நம்ம பார்க்கும்போது, அப்போஸ்தலனாகிய பவுல் அவருடைய வாழ்க்கையில நிறைய அனுபவங்கள் கிடைத்தது நம்ம பார்த்துருக்கோம். நிறைய அனுபவங்கள். ஸோ அந்த அனுபவங்கள்ல இந்த ஒரு வார்த்தை நமக்கு அவர் கோட் பண்றாரு பைபிள்ல. நிறைய இடங்கள் போயிருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு 82 எக்லீசியா உருவாக்கியிருக்காரு நம்ம வச்சுக்கணும். நிறைய இடங்கள்ல பாருங்க. அதுல நம்ம அப்போஸ்தலர் நடபடிகள்ல நம்ம இங்க படிக்கிறப்ப ஆக்ட்ஸ் 17:11 படிங்க. இது அந்த பட்டணத்தார் வாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனிக்கேயில் உள்ளவர்கள் பார்க்கிலும் நற்குணசாலியா இருந்தார்கள். அப்ப இங்க பார்க்கும்போது இங்க தெசலோனிக்காவை கம்பேர் பண்ணிட்டு பேசுறாரு. அவங்க தெசலோனிக்காவில் உள்ளவர்களை பார்க்கிலும் நற்குணசாலிகளா இருந்தார்கள். ஸோ அதுதான் நம்ம இன்றைக்கு பார்க்கிறோம். ஸோ இதுல அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையில அவருக்கு கிடைச்ச அனுபவங்கள்ல இவர்களுக்கு மாத்திரம் இப்படி சொல்றாரு பாருங்க. இதுல நம்ம அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையை நம்ம எடுத்துட்டோம்னா, அவருடைய பிரயாணங்கள் உங்களுக்கு தெரியும் இல்லையா? அவருடைய பிரயாணங்கள் 4 ஜேர்னி நம்ம பார்க்கிறோம் இல்லையா? அதுல முதலாவது நம்ம பார்க்கும்போது, இது அப்போஸ்தலனாகிய பவுலுடைய அவர் இந்த சத்தியத்திற்கு வருவதற்கு முன்பாக இருந்த அவருடைய வாழ்க்கை இல்லைங்களா? அது ஏர்லி லைஃப் நம்ம இங்க பார்க்கிறோம். இது அப்போஸ்தலனாகிய பவுலுடைய முந்தி இருந்த அந்த வாழ்க்கை, சத்தியத்துக்கு வருவதற்கு முன்பாக. பாருங்க, இதுல நம்ம என்ன பார்க்கலாம்னா, அப்போஸ்தலனாகிய பவுல் மேல இருந்து வர்றாரு பாருங்க. தர்சிஸ், இது அவருடைய ஒரு ஊர். ஸோ தர்சிஸ்ல இருந்து அவரு வருவதாக நம்ம பார்க்கணும். ஸோ இதுதான் அப்போஸ்தலனாகிய பவுலுடைய ஊர். ஸோ இந்த தர்ச்சு பட்டணம் நம்ம எடுத்துட்டோம்னா, தர்ச்சு பட்டணம் ஏசியாவுக்கு அதுதான் ஒரு என்ட்ரன்ஸ் மாதிரி அந்த காலங்கள்ல. இன்றைக்கு நம்ம இந்தியாவில் நம்ம எடுத்துட்டோம்னா பாம்பே இல்லை மும்பை எப்படி இருக்குது, அது ஒரு என்ட்ரன்ஸ், அது நுழைவு இல்லைங்களா? கடல் வழி வருதா இருந்தாக்கா எல்லாத்துக்குமே அது ஒரு நுழைவாக இருக்கும். அது அந்த ஒரு இடம் நீங்க பார்த்தீங்கன்னா நிறைய பணப்புழக்கம் இருக்கக்கூடிய இடமாக இருக்கும் இல்லைங்களா? எல்லாம் அங்கதான் வருது போகிறது எல்லாமே இல்லையா? ரொம்ப பொருள்கள்லாம் வருது, சரக்கு வருது போகிறதெல்லாம். ஸோ அந்த மாதிரியான ஒரு இடம் தான் இந்த தர்சஸ். அதுல நீங்க பாத்தீங்கன்னா இந்த தர்ச்சு பட்டணம் பாருங்க, இப்ப இருக்கக்கூடிய தர்ச்சு பட்டணம் நீங்க பார்க்கலாம். ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒரு நகரமாக அந்த காலத்துல கூட அது விளங்கினதாக நம்ம இங்க பார்க்கிறோம். இது அப்போஸ்தலனாகிய பவுலுடைய ஒரு ஊர். இந்த ஒரு ஊர்ல இருக்கக்கூடிய ஜனங்களுக்கு ஏன்னா, அதாவது கிரேக்கர்களுடைய காலத்துல யார் ஆட்சி செஞ்சது? ராஜா அலெக்சாண்டர் இல்லைங்களா? அலெக்சாண்டருடைய காலத்துல இந்த தர்ச்சு பட்டணத்தில் இருக்கக்கூடிய யூதர்களுக்கு என்ன பண்ணியிருந்தாருன்னா, அது பொதுவாக யூதர்கள் அவங்க துணி நெய்யறது அவங்களுடைய ஒரு வழக்கம் இல்லையா? நல்ல கார்மெண்ட்ஸ் பண்ணுவாங்க, துணி நெய்யறது, அதுதான் அவங்களுடைய வழக்கம். அப்போ இங்க தர்சிஸ்ல இருக்கக்கூடிய அந்த யூதர்களை என்ன பண்ணாருன்னா, அவங்க அந்த துணி நெய்கிற வேலையை அதிகப்படுத்தி அவங்களுக்கு நிறைய ஃபேக்டரிஸ் எல்லாம் கட்டி கொடுத்து இதை நம்ம
எக்ஸ்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நிறைய ஃபேக்டரிஸ் கட்டி கொடுத்து, ஆடு மாடுகள் எல்லாம் கொடுத்து, அவர்களுக்கு குடி உரிமையும் கொடுத்து நிறைய தொழில் வந்து விருத்தி பண்ணியிருந்தாரு நம்ம அலெக்சாண்டர் அவருடைய காலத்தில். அப்ப என்ன பண்ணியிருந்தாருன்னா, அவர்களுக்கு குடி உரிமை கொடுக்கப்பட்டிருந்துச்சு. ஸோ அது மாத்திரமல்ல, அந்த கிரேக்கர்களுக்கு என்னெல்லாம் சலுகை இருக்கோ எல்லாமே அவர்களுக்கு. பொதுவாக நீங்க பார்த்தீங்கன்னா, கிரேக்கருடைய ஆட்சி இருக்கும்போது கிரேக்கர்களுக்கு இருக்க சலுகை உலக ஜனங்களுக்கு எல்லாரும் கிடைக்காது இல்லையா? அவங்களுக்கு மாத்திரம் ஒரு சலுகை இருக்கும். அவங்களை யாரும் வந்து அடிக்க முடியாது, அரெஸ்ட் பண்ண முடியாது, அந்த மாதிரி இருக்கும் இல்லையா? அதே போல இங்க இருக்கக்கூடிய யூதர்களுக்கும் கொடுத்து வச்சிருந்தார். அதுக்கப்புறம் அடுத்து வந்த ராஜ்யம் ரோம். ரோமர்கள் வரும்போது என்ன பண்ணாங்கன்னா, இவங்க அது அப்படியே, இது வந்து ஒரு ஹெட் குவார்ட்டர் மாதிரி இருந்துச்சு, ஒரு தலைநகரமாக இருந்துச்சு அங்க அலெக்சாண்டருடைய பீரியட்ல. கிரேக்கர்களுக்கு இது வந்து ஒரு அவருடைய ஆபீஸ் அங்கதான் இருந்தது. அப்ப ரோமர்கள் என்ன பண்ணாங்கன்னா, அவங்களும் வந்ததுக்கு அப்புறமா, அவங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் அவங்க இதை அப்படியே கண்டினியூ பண்ணாங்க. அப்ப இங்க இருக்கக்கூடிய யூதர்களுக்கெல்லாம் அவங்க குடியுரிமை கொடுத்து அவங்களுடைய பிசினஸ் அப்படியே என்ன பண்ணாங்க, அதை எக்ஸ்போர்ட் பண்றது. மற்றபடி இது எல்லாமே இது முக்கியமான ஒரு நகரமாக அது ரோமர்களுடைய காலத்திலும் இருந்துச்சு. அடிக்கடி நீங்க பார்த்தீங்கன்னா, அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து அதை மென்ஷன் பண்ணுவார் சரிங்களா? நான் தர்ச்சு பட்டணத்து சிலிசியா நாட்டில பிறந்து தர்ச்சு பட்டணத்தில் வளர்ந்து நான் சொல்றாரு இல்லையா? ஏன் அந்த தர்ச்சு பட்டணத்து யூதன் அப்படின்னு சொன்னா, அவர் ரோம குடியுரிமையை பெற்றவர். அதுதான் அந்த இது. அது வந்து நல்ல அது காஸ்பல் ஒர்க்ல எல்லாம் கூட என்ன பண்றாரு, அதை யூஸ் பண்ணிக்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் அங்க இருந்து அவர் வந்து படிப்பிற்காக அவர் அப்படியே என்ன பண்றாருன்னா, இங்க வராரு இல்லையா? அப்படி நீங்க பாத்தீங்கன்னாக்கா, இங்க செசரியா, ஜெருசலேம். ஜெருசலேம்ல வந்து என்ன பண்றாருனாக்கா, அவர் வந்து படிப்புக்காக அவர் வர்றாரு இல்லைங்களா? பாருங்க, இங்க அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வீடு பாக்குறீங்களா? அது கூட நான் போட்டோ எடுத்து வந்துக்கிறேன் உங்களுக்காக. பாருங்க, இது அப்போஸ்தலனாகிய பவுல் பிறந்த இடம் இல்ல? அவர் யூஸ் பண்ணியிருந்த வெள்ளு கூட இருக்குது இன்னும் கிணறு. இது வந்துட்டு தர்சஸ் இல்லையா? அப்போஸ்தலனாகிய பவுல் பிறந்த இடம். அதெல்லாம் நிறைய சர்ச் மாதிரி கட்டி அதெல்லாம் வச்சிருக்கிறாங்க இப்ப கூட. ஸோ இங்க இருந்து அவர் என்ன பண்றாருன்னா, படிப்பிற்காக அவர் ஜெருசலேம் வந்ததாக நம்ம பார்க்கிறோம் இல்ல? First time. Second time. The second time, what's up on that? What's up on that? நான் கண்டிப்பா. அப்போஸ்தலனாகிய பவுல் அவர் படிப்பிற்காக அங்க எருசலேம் வராரு. எருசலேம் வந்து யார்கிட்ட படிப்பு கத்துக்கினாரு? கமாலியல் ஏங்களா? பெரிய யூனிவர்சிட்டி நடத்திட்டு இருக்காரு இல்லையா? என்ன யூனிவர்சிட்டி? தியாலஜி இல்லையா? பைபிள் காலேஜ். அப்ப நீங்க பாத்தீங்கன்னா ஃபுல்லா அந்த காலத்தெல்லாம் வந்து அது ஒரு பெரிய படிப்பு. அவங்க வந்து பரிசேயர்கள் வந்து அங்கதான் வந்து படிக்கிறது. கூட படிச்சு அவங்க ஸ்காலர் ஆயிட்டா அவங்க என்ன பண்ணலாம், அவங்க ப்ரீச் பண்ணலாம் அந்த மாதிரி. ஸோ அப்போ வந்து கமாலியல்கிட்ட வந்து படிப்பு கத்துக்கிறார். ஸோ கமாலியல் வந்து ரொம்ப அந்த காலத்துல நீங்க பார்த்தீங்கன்னாக்கா, அந்த யூதர்கள்லாம் ரொம்ப வைராக்கியமானவர்கள் இல்லையா? தேவனை பற்றி ரொம்ப சின்ன வயசுல இருந்து பசங்களுக்கு வந்து ரொம்ப சொல்லி கொடுப்பாங்க அந்த வைராக்கியம். ஏன்னா நீங்க பார்த்தீங்கன்னா பிள்ளைகளுக்கெல்லாம் அந்த பிரமாணங்கள்லாம் ஒரு கையில வந்து எழுதி கட்டி விட்டுருவாங்களாம், ஓலை இங்கெல்லாம் கட்டியிருப்பாங்க கழுத்தெல்லாம். அதுல எல்லாம் ஒரு பிரமாணங்கள் இருக்கும். அதை பார்த்து ஒருத்தர் என்ன பண்ணுவாங்க, பசங்க படிச்சு தெரிஞ்சுக்கோங்க, அப்படியே அவங்கள பழக்கப்படுத்துறது. அப்ப கொஞ்சம் பெருசானோன்னு என்ன பண்றது, இந்த மாதிரி ஆலயங்கள்ல கொண்டு வந்து உட்காந்து வச்சு அவங்கள படிப்பு. அந்த மாதிரி அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து
கமாலியல்கிட்ட வந்து படிக்கிறதுக்காக வர்றாரு. ரொம்ப வைராக்கியமானவர். சின்ன வயசுலேருந்தே வந்து பிரமாணங்களை பழைய ஏற்பாட்டை எல்லாம் ஃபுல்லாக படிச்சிருக்காரு. ஸோ அந்த மாதிரி அவர் அங்கே இருக்கிற அந்த நாட்களில் தான் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த 3 வாழ்க்கை அங்கே இருக்குது. ஸோ அதில் நம்ம பார்த்தோம்னு கேட்டிங்கன்னா, அவருடைய மரணத்துக்கு பிறகு நீங்க பார்த்தீங்கன்னா அந்த நாட்களில் அப்போஸ்தலனாகிய பேதுரு இவங்களுடைய ஊழியங்கள்லாம் நமக்கு தெரியும் இல்லையா? ஏன்னா அப்போஸ்தலனாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய மரணத்துக்கு பிறகு நீங்க பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கை வந்து ரொம்ப கஷ்டமாயிடுச்சு அவங்களுக்கு. ஓகே, தேங்க்யூ. அப்போ நீங்க பார்த்தீங்கன்னா அவங்களுடைய நாட்களில் நீங்க பார்த்தா இயேசு கிறிஸ்துவை நீங்க யாராவது ஃபாலோ பண்றதா இருந்தா அவனை என்ன பண்ணும்? கொலை பண்றதாக அந்த மாதிரியான நாட்கள். அந்த நாட்கள்ல தான் இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் இருக்கிறாரு. பவுல் என்ன பண்றாருன்னா, கண்டிப்பா இயேசு வந்து அவர் வந்து இரட்சகராக ஏற்றுக்கொள்ள இல்லையா மற்ற யூதர்களை போலதான். ஏன்னா இது ஒரு புதிய ஒரு விதமாக இருக்குது. அதனால பிரமாணங்கள்லாம் படிச்சு அவங்க லிட்டரலா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எப்படி அந்த பரிசை சதுசை இருப்பாங்களோ அந்த மைண்ட்ல தான். அதனால அந்த டைம்ல நீங்க பார்த்தீங்கன்னா அங்க ஸ்தேவானை பிடிச்சிடறாங்க இல்லையா? ஸ்தேவானை பிடிச்சி அவங்க கல்லெறிஞ்சு அவங்க கொல்லும்போது கொலை செய்யும்போது யார் கூட இருக்கிறா? பவுல் கூட அங்க சவுல் இல்லையா? அப்போ பவுல் ஆகிறதுக்கு முன்னாடி அவர் சவுல் ஆகிறது. இந்த ஒரு முக்கியமான ஈவெண்ட்ல யார் இருக்கிறா? ஆமா, சவுல் இருக்கிறார் இல்லைங்களா? ஸ்தேவானை வந்து கல் எறிஞ்சு கொள்ளும்போது அதெல்லாம் வந்து நீங்க பாத்தீங்கன்னா அந்த காலத்துல வந்து இந்த கல் எறிதெல்லாம் நீங்க வந்து ரொம்ப ஒரு கொடூரமா இருக்கும். அந்த மாதிரி ஒரு கார்னர்ல உட்கார வச்சிருவாங்க. ஆக்சுவலா இது வந்து சர்ச் ஹிஸ்டரி இந்த புக்ல இருந்து எடுத்து இந்த போட்டோ இது. அந்த கார்னர்ல உட்கார வச்சுட்டு கல்லுகள் எடுத்து அடிப்பாங்க. கல் எடுத்துனா அந்த தூக்கி இருக்கு பார்த்தீங்கன்னா கல்லு இந்த மாதிரி இப்படி இருக்கும். சின்ன ஏதோ ஜல்லிக்கல் கிடையாது இல்லைங்களா? போட்டாக்கா அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. அப்படி தான் போடுவாங்க. நம்மளுடைய கையில் இந்த வேதாகமெல்லாம் வந்திருக்குனாக்கா நிறைய பேர் அதுக்காக தங்களுடைய ஜீவனை கொடுத்துக்கிறாங்க. இந்த மாதிரி கல் எடுத்து அடிச்சு போட்டுடுவாங்க. அதுல நீங்க பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி யாராச்சும் குற்றவாளிகள் மாட்டிட்டாங்கன்னா இந்த வழி போக்கருங்க இருக்காங்களே அவங்கள யாராச்சும் அந்த பக்கம் கிராஸ் பண்ணி போனாக்கா கூப்பிட்டு ஒரு கல் எடுத்து போட்டு போன்னு சொல்லுவாங்க. இல்லைங்களா? அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாம் அங்கி மாதிரி போட்டிருப்பாங்களே அந்த அங்கியெல்லாம் கொஞ்சம் கழட்டி வச்சுட்டு கொஞ்சம் ஃப்ரீயா நல்லா ஒரு கல்லை எடுத்து போட்டு நான் வேணா பார்த்துக்கிறேன்னு. அந்த வேலையை யார் பார்த்துட்டு இருந்தது? சவுல் பார்த்துருந்தார் இல்லைங்களா? அப்போ அவரு அந்த ரொம்ப வைராக்கியம். அந்த டைம்ல என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த சீஷர்கள் எல்லாருமே அவங்க அங்கிருந்து இந்த ஒரு இதுக்கு பயந்து இல்ல குருசிஃபிக்ஷனுக்கு பயந்து அவங்க அங்கிருந்து தப்பிச்சு ஓடுறாங்க. தப்பிச்சு ஓடும்போது அந்த காலத்துல நியாயப்பிரமாண காலங்களில் தேவன் என்ன பண்ணிதான்னா அடைக்கல பட்டணங்களை தேவன் வந்து ஏற்பாடு செய்ய சொல்லியிருந்தார் இல்லையா? அப்ப இங்க பக்கத்துல இவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு அடைக்கல பட்டணம் எதுங்க? தர்சஸ் இல்லையா? தர்ச்சு பட்டணம், சாரி தமஸ்கு மேல இருக்கு பாருங்க தமஸ்கஸ். ஸோ தமஸ்கஸ் வந்து அது ஒரு அடைக்கல பட்டணம். இந்த அடைக்கல பட்டணத்திற்கு எருசலேம்ல இருந்து எல்லாருமே என்ன பண்றாங்க கேட்டா பாருங்க. இப்ப எருசலேம்ல இருந்து இவங்க வந்து அங்க இருந்து எல்லாருமே தமஸ்கு வந்துட்டு அவங்க ஓடி போகிறதாக நம்ம பார்க்குறோம் இல்லையா? தமஸ்கு போறாங்க. தமஸ்கு போயிட்டாங்கனாக்கா அவங்க வந்து இங்க இருந்து எல்லாருமே இங்க வரைக்கும் இங்க போயிடுறாங்க. அங்க அடைக்கல பட்டணத்துக்கு போயிட்டாக்கா யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. எது வரைக்கும்? பிரமாணங்கள் நம்ம படிக்கிறோமே அப்ப இருந்த ஆசாரியன் அவர் மரிக்கிற வரைக்கும் அவங்க என்ன பண்ணலாம்? அடைக்கல பட்டணத்துக்கு. அதுக்கப்புறம் அவங்க வந்துடலாம். அவங்கள யாரும் எதுவும் பண்ணக்கூடாது இல்லைங்களா? அந்த மாதிரியான ஒரு ஏற்பாடு அங்க பண்ணப்பட்டிருந்தது. அப்போ எல்லாருமே கிறிஸ்தவர்கள்லாம் தப்பிச்சு அங்க ஓடிவிட்டாங்க. அப்ப இதை பவுல் என்ன பண்ணாருன்னா சவுலா இருக்கும்போது அவர் ஒரு ஸ்பெஷல் பர்மிஷன்லாம் வாங்கிக்கினேன் இல்லையா? 50 படை வீரர்களை கூப்பிட்டுட்டு அங்க இருக்கிறவங்கள கூட கொலை பண்ணணும் கிறிஸ்தவர்களை, அதுக்கு எனக்கு பர்மிஷன் கொடுங்கன்னு சொல்லி எல்லாம் வாங்கிக்கினேன் போறாரு. போற வழியில தான் யாரு வந்தது இல்லைங்களா? இந்த ஒரு சீன் நம்ம பார்க்கிறோமே இல்ல. போற வழியில தான் இயேசு கிறிஸ்து அவருக்கு தென்பட்டதாக நம்ம பார்க்கிறோம் இல்லைங்களா? அதாவது எப்படி அவருக்கு அவருடைய மகிமையின் சரீரத்தில் அப்ப பார்த்துட்டு என்ன ஆயிடுச்சு? அவருடைய கண்ணு போயிடுச்சு. அப்போ அவரு கன்வெர்ட் ஆனதாக நம்ம பார்க்கிறோம் இல்ல. இப்படி கன்வெர்ட் ஆயிட்டு பாருங்க இந்த சீனு. அவர் கன்வெர்ட் ஆயிட்டு இங்கிருந்து என்ன பண்றாங்கன்னா அவர் கூப்பிட்டுட்டு தமஸ்கஸ் போறாங்க. தமஸ்கு போயிட்டு அங்க அவருக்கு அங்கதான் எல்லாம் கொஞ்சம் ஆள்ட்டெல்லாம். அப்ப அங்க யாரை கூட தேவன் ஏற்பாடு பண்ணிட்டாரு? அனனியா ஏற்பாடு பண்ணிட்டாருல. நீ போயிட்டு என்ன பண்ண அவர் பிளஸ் பண்ணி கண்ணில் இருக்கிற இதெல்லாம் கிளியர் பண்ண சொல்லிட்டாரு.
இப்போ இந்த டைம்ல என்ன ஆயிடுச்சுன்னா, இவர் கூட போயிருந்தாங்களே மத்த சோல்ஜர்ஸ்லாம் எல்லாம் குதிரை படை போயிட்டு இருக்குதுங்களா. பெரிய பெரிய சோல்ஜர்ஸ் எல்லாம் ரோமன் சோல்ஜர்ஸ் அவங்க எல்லாம் பார்த்தா இந்த கூலி படைகள்லாம் அவன் ரொம்ப மோசமானவங்க. இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஏன்னா பவுல் வந்து ஒரு லீடர் மாதிரி நடத்தி போயிட்டு இருக்காரு. சடனா லீடர் அப்படி ஜம்ப் அடிச்சிட்டாரு அந்த பக்கம். அப்ப கூட இருக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும்? அப்ப அவங்க என்ன பிளான் பண்ணிட்டாங்க, நம்ம வந்தது வந்தோம், பவுல என்ன பண்ணிடலாம், சவுல முடிச்சுட்டு போயிடலாம் நம்ம. அப்படிதான் பிளான் பண்ணோம். அப்ப அந்த மாதிரி அவங்க வந்து பிளான் பண்ணும்போது அங்க இருக்கக்கூடிய சகோதரர்கள் இது இந்த இந்த விஷயம் நீங்க பாத்தீங்கன்னாக்கா அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்ல இல்ல. இங்க உங்களுக்கு வந்து இந்த பவர் பாயிண்ட் நம்ம வீட்டுக்கு கொடுக்குறேன், நீங்க வீட்டுல பாருங்க. பாருங்க இங்க சில ரெஃபரன்ஸ் உங்களுக்கு இங்க கொடுத்துருக்கோம் இல்லையா, இந்த ரெஃபரன்ஸ் இங்க இருக்குது இல்லையா. ஸோ இது நீங்க பார்த்தீங்கன்னா அந்த டீட்டெயில் வசனங்கள் எல்லாமே அங்க இருக்குது, இந்த நிகழ்ச்சிகள் எங்க நடந்தது. அதுல அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்ல நீங்க பார்த்தீங்கன்னா தமஸ்கு போயிட்டு அவர் எருசலேம் திரும்பி வந்ததாக இருக்கும். ஆனா ஆக்சுவலா வரல. தமஸ்கு போயிட்டு அங்க சகோதரர் என்ன பண்றாங்கன்னா இவரை வந்து தப்பிக்க வைக்கிறதுக்காக அந்த சிட்டியுடைய பேக் சைட்ல என்ன பண்றாங்க, அவரை இறக்கி விட்டுறாங்க. நீங்க வந்து தப்பிச்சு போயிடுங்க. சிட்டி வந்து நகரத்தை சுற்றிலும் ஒரு சுற்றுச்சுவர் இருக்கும் இல்லையா. பாருங்க இது வந்துட்டு தமஸ்கஸ் இந்த பட்டணம். பாருங்க இதுல பாத்தீங்கன்னாக்கா இந்த சுற்றுச்சுவர் இருக்கு இல்லையா, சிட்டி சுத்தி இருக்குமே, அந்த சுற்றுச்சுவர்ல இருந்து என்ன பண்றாங்கன்னா இவரை இறக்கி ஒரு கூடையில வச்சு கீழே இறக்கி விட்டுறாங்க. அந்த பக்கம் என்ன இருக்குது, அரேபியா, அரேபியா டெசர்ட், அதுல இறக்கி விட்டுறாங்க. நீ போயிடுங்க. அப்ப கிட்டத்தட்ட நீங்க பாத்தீங்கன்னாக்கா அரேபியால வந்து 3 வருஷம் இருக்கிறார். 3 வருஷம் அரேபியால இருக்கிறாரு, டெசர்ட்ல. எப்படி இருந்தாரு, சாப்பிட்டாரு, என்னன்னு தெரியாது. ஒரு இடத்துல எழுதுறாரு, கொரிந்தியருக்கு எழுதும்போது 14 வருஷத்துக்கு முன்பு ஒரு மனுஷனை அறிவேன் அப்படி எழுதுறாரு இல்லையா. அவன் 3ஆம் மனம் வரைக்கும் எழுது. அந்த அந்த 14 வருஷம்ங்கிறது இந்த அரேபியன் டெசர்ட்ல அவர் இருந்த நாட்கள். அப்ப நிறைய விஷன் வந்து தேவன் வந்து அவனுக்கு நான் இதுக்கு மேல நீ எப்படி வாழணுங்கிறத விஷயத்த வந்து நிறைய தேவன் வந்து வெளிப்படுத்தி இருக்கிறாரு. நிறைய தரிசனங்கள் கிடைச்சிருக்குது அந்த டெசர்ட்ல. ஸோ அப்போ இதுதான் இந்த மதில் சுவர் பாருங்க. இது அப்போஸ்தலனாகிய பவுலை வந்து எங்கிருந்து இறக்கி விட்டாங்கன்னா, இதுதான் அவர் இறக்கி விட்ட இடம். இப்போ கூட அதெல்லாம் எடுத்து வச்சிருக்கிறாங்க. அந்த ஒரு ரவுண்டா இருக்கு பாருங்க, தூண் மாதிரி இல்லையா, அதுல கொஞ்சம் 2வது 3வது பில்லர். ஸோ அங்கதான் அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து இறக்கி விட்டுக்கிறாங்க. அங்கிருந்து இறங்கி போய்க்க பாருங்க, சீன் எப்படி இருக்கு பாருங்க. அங்கிருந்து நகரத்துல இந்த பக்கம் இறக்கி விட்டா ஃபுல்லாவே வனாந்தரம். அங்கிருந்து அவரு தப்பிச்சு ஓடி 3 வருஷம் இருந்துட்டு திரும்பவும் தமஸ்கு வராரு. தமஸ்கஸ் வரும்போது அங்க பர்னப்பா மீட் பண்றாரு. பர்னப்பா மீட் பண்ணிட்டு பர்னப்பா என்ன பண்றாருன்னா, சரி நம்ம இங்கிருந்து எருசலேம் போலாம், எருசலேம் போனா பேதுரு இருப்பாரு, அவரை மீட் பண்ணி நம்ம கொஞ்சம் பேசலாம். மற்றவங்க எல்லாம் அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க, ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க. ஆல்ரெடி வந்து அவரு ஸ்தேவானை கொலை பண்ணவரு, என்ன ஐடியால இருக்கிறார் நமக்கு தெரியாது, யாருமே சேரல. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவரை கூப்பிட்டுட்டு எருசலேம் வராரு. ஜெருசலேம் வந்தோம்னா இவர் கூட போன பாட்டி இவரை கொலை பண்ண ரெடியா இருந்தாங்களே, அவங்களுக்கு நியூஸ் கிடைச்சு வந்துட்டாரு, நைட்டோட நைட் என்ன பண்ணிடலாம் முடிச்சிடலான்னு சொல்லிட்டு பிளான் பண்றாங்க. அப்ப அந்த விஷயம் தெரிஞ்சுட்டு பர்னப்பா என்ன பண்றாருன்னா, இங்கே வந்து இருந்தா நமக்கு ஆபத்து, பேதுருவை மீட் பண்ணலான்னு வந்தாங்க. பட் பேதுருவெல்லாம் இங்க இல்ல. அவங்க எல்லாம் தீரு சீதோன் பாருங்க, இந்த இந்த இடங்கள்ல போயிடுச்சு பாருங்க. இங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 400 இங்க பாருங்க, தீரு சீதோன் பட்டணங்கள் இங்க ஒரு 400 800 மைல் தூரம் இந்த சைடு வந்துட்டுக்கிறாங்க ஃபுல்லா. ஏன்னா வந்து காஸ்பல் ஒர்க் அப்படி போயிடுச்சு அந்த சைடு. அப்ப அவங்க அப்படியே போயிட்டு மேல் பக்கம் அப்படியே ஆன்டியோக் அந்த அந்த பக்கத்துல போயிட்டாங்க. அப்ப பேதுருவை மீட் பண்ண முடியாதனால என்ன பண்ணிட்டாருன்னா, நீங்க இங்க இருந்தீங்கன்னா ஆபத்து, அதனால பேசாம நீங்க என்ன பண்ணிடுங்கன்னா வீட்டுக்கு போயிடுங்கன்னு சொல்லிட்டு இங்க திருப்பியும் செசரியா கொண்டு வந்து நேரா திரும்பி அவருடைய இடத்துக்கு. இதுதான் அவருடைய முந்தைய வாழ்க்கை. நிறைய அனுபவங்கள் கிடைச்சிச்சு, அவர் கண்ணோட்டம் ஆயிட்டாரு. ஆனா வந்துட்டு எது ஊழியர்களும் செய்ய முடியாது, அவருடைய ஊருக்கு திரும்பி போயாச்சு. திரும்பி போயிட்டு கிட்டத்தட்ட அங்க நீங்க பாத்தீங்கன்னா அவருடைய ஊர்ல வந்து ஒரு 3 வருஷம் இருக்கிறார். 3 வருஷம் யாருடைய எந்த தொடர்பும் இல்லை, எந்த சகோதரோட தொடர்பும் இல்லை. அந்த 3 வருஷம் நீங்க பார்த்தீங்கன்னா அவர் நல்ல தொழில் கத்துக்கிறாரு. ஏன்னா ஏற்கனவே தர்சஸ்ல என்ன தொழில் நடந்துட்டு இருக்குது நம்ம பார்த்தோமே, துணி நெய்யுது. அந்த நெய்யறது நிறைய, அதுல நீங்க பாத்தீங்கன்னா நான் வந்து கூடார தொழில் சொல்றாரு, நிறைய வந்து கார்பெட்டுங்க பண்ணுவார், மேட்டு கார்பெட்டு, அப்புறமா நம்ம அந்த தார்பாலின்லாம் இருக்குது, அந்த மாதிரி துணி நெய்யுறது, அந்த மாதிரி வேலைகளை கத்துக்கினார் 3 வருஷத்துல. அதான் வேலை கத்துக்கினார்.
அந்த கால பகுதியில் தான் நீங்க பார்க்கும்போது சபையானது அது வளர்ந்து 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 அவங்க வந்து இப்போ இப்போ வந்து அந்த 3 வருஷத்துல நீங்க அந்தியோகியா இதுதான் ஆன்டியாக் இந்த இடத்துல என்ன பண்ணிட்டாங்கன்னாக்கா சபை வந்து வந்தாச்சு. அந்தியோகியால நீங்க பார்த்தீங்கன்னா அந்தியோகியால வந்து நமக்கு இல்லையா, அந்தியோகியா என்ன முக்கியமான இடம்? இல்ல, அங்கதான் கிறிஸ்தவர்கள் என்று முதல் பேர் வந்தது என்று நம்ம பார்க்கணும். அப்போ இங்க சீஷர்கள் எல்லாம் இங்க இருக்கிறாங்க. இங்க பர்னப்பா கூட இங்க வராரு. இங்க வந்து இவர்கள் கிறிஸ்தவர்கள் என்ற பேர் கிடைச்சிச்சு. அப்போ அந்த ரெஃபரன்ஸ் எல்லாம் நமக்கு அங்க இருக்குது உங்களுக்கு. ஸோ இதுல நான் கொடுத்து அதெல்லாம் நீங்க பாருங்க வீட்டுல. ஸோ அதுல பர்னப்பா அங்க இருக்கும்போது பர்னப்பா என்ன நினைக்கிறாருன்னா, பவுல் வந்து இங்கதான் இருக்கிறாரு பக்கத்துல பாருங்க, இதுதான் தர்சிஸ், இது ஆன்டியாக். ஸோ இங்கிருந்து பக்கத்துல தான் இருக்கிறாருன்னு சொல்லி அவரு நடந்து போறாரு. நடந்து போய் அந்த ஊர்ல போய் எப்படியோ பவுலை மீட் பண்ணியாச்சு. மீட் பண்ணி நாங்கெல்லாம் இப்போ கொஞ்சம் ஃப்ரீ ஆயிட்டுக்கிறோம், எங்களுக்கு கிறிஸ்தவர்கள் கூட பேர் கூட கொடுத்துட்டாங்க, இப்போ எல்லாருமே சகோதரர்லாம் வந்து இங்க ஆன்டியாக்ல தான் இருக்காங்க, அந்தியோகியால, நீ வந்தீங்கன்னா எல்லாரும் மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டு போறாரு. அப்போ இந்த 3 வருஷம் கிட்டத்தட்ட எல்லாம் ஒரு 6 வருஷம் கேப். அப்போ அங்கிருந்து என்ன பண்றாருன்னா போறாரு. அந்த டைம்ல வந்துட்டு பஞ்சம், ரொம்ப தேசத்துல பஞ்சம் இருந்த காலங்கள். அந்த காலங்கள்ல தான் என்ன பண்றாருன்னா, இப்போ சகோதரர்லாம் சேர்ந்து பர்னப்பாவையும் பவுலையும் நிறைய பணம், கொஞ்சம் சாப்பாட்டு தானியங்கள்லாம் கொடுத்து இந்த பக்கம் கீழே சீதோன் பட்டணங்களுக்கெல்லாம் அனுப்பிச்சு விடுறாங்க. ஜெருசலேம் வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா எக்லீஷியா இவங்களெல்லாம் போய் மீட் பண்ணிட்டு அவங்களுக்கு கொஞ்சம் எல்லாத்தையும் கொடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி ஒரு வேலை அனுப்பிச்சு விடுறாங்க. அதெல்லாம் வந்து கொடுத்துட்டு எல்லாம் பண்ணிட்டு திரும்பி வாபஸ் ஆன்டியாக போறாங்க. அப்பதான் அகபுன்ற தீர்க்கதரிசி வராரு. இந்த அகபுன்ற தீர்க்கதரிசி வந்து என்ன சொல்றாருன்னா, இவருடைய ஊழியத்திற்காக நம்ம பிரிச்சு விட சொல்லி தேவன் சொல்றாரு, இவங்க வெளி ஊழியத்துக்கு அனுப்புங்க. அப்பதான் காஸ்பல் ஒர்க் என்ன ஆகுது, வெளியில போகுது இல்லையா. அப்ப அவருடைய ஃபர்ஸ்ட் மினிஸ்ட்ரி ஜேர்னி ஸ்டார்ட் ஆகுது. இதுதான் அவருடைய அப்போஸ்தலன் பவுலுடைய ஃபர்ஸ்ட் மினிஸ்ட்ரி ஜேர்னி. இங்க அந்தியோகியால இருந்து ஆன்டியாக் பாத்தீங்கன்னா 2 இருக்குது, நீங்க கன்ஃபியூஸ் ஆகணும். இது வந்து சீரியா ஆன்டியாக் இல்லைங்களா, சீரியா அந்தியோகியா. இங்க கூட ஒரு ஆன்டியாக் இருக்கு. இது வந்து பெர்கியா அந்தியோகியா, இது ஒரு 2 ஆன்டியாக் இருக்கு, நீங்க மைண்ட்ல வச்சுக்கோ. இங்கதான் கிறிஸ்தவர் என்ற பேர் வந்துச்சு. இங்கதான் அவருடைய ஃபர்ஸ்ட் ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சு. ஸ்டார்ட் ஆகி நேரம் வந்து சைப்ரஸ் ஐலாண்டு போறாருல, சீப்ரு தீவு. ஸோ அங்க போகும்போது யூதர்களுடைய ஆலயம் இருந்துச்சு, சலாமிஸ், இங்க இறங்குறாங்க. ஸோ இங்கேருந்து இங்கெல்லாம் போயிட்டு இந்த யூதர்களுடைய ஆலயங்கள்ல வந்து காஸ்பல் ஒர்க்கெல்லாம் பண்றாரு. அந்த தீவில் நம்ம பார்க்குறோம் இல்லையா, ஒருத்தர் காசு கொடுத்துட்டு என்ன பண்றாரு, எனக்கு இந்த இதை வந்துட்டு வரத்தை வந்து எனக்கு கொடுங்க, நான் எவ்வளோ காசு வேணா கொடுக்குறேன்னு சொல்றாரு. அவரை அங்கே சபிக்கிறாரு, அதெல்லாம் பார்க்குறோம். அந்த தீவினுடைய ராஜா வந்து இவரை ரொம்ப மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆசைப்படுறாரு. ஸோ அந்த ராஜாவை கூட மீட் பண்றாரு பாருங்க. இந்த இடத்துல ராஜாவெல்லாம் மீட் பண்ணிட்டு அங்க கூட காஸ்பல் ஒர்க் எல்லாம் பண்றாங்க. அதுக்கப்புறம் அங்க இருந்து இவங்க வந்துட்டு இங்க போறாங்க, பெர்கியா போறாங்க. பெர்கியா போகும்போது பெர்கியால நீங்க பாத்தீங்கன்னா பம்பிளியான்ற ஒரு இடம். பெர்கியால நீங்க பார்த்தா அங்க ஃபுல்லாவே யூதருடைய ஆலயம் எல்லாம் இல்லை, அங்க ஃபுல்லா எல்லாம் பாகால வணங்கிட்டு இருக்காங்க. முக்கியமா நீங்க பாத்தீங்கன்னா செமிராமிஸ் வணங்கிட்டு இருக்காங்க. செமிராமிஸ் யாரு? செமிராமிஸ் யார் அவங்க? நிம்ரோதின் அம்மா இல்ல, அவங்க பெரிய ஒரு ராணி. யாருடைய மனைவி? கூஷுடைய மனைவி. சேம் காம் யாஃபெத், காம் இல்ல, காமுடைய மகன் கூஷ் இல்ல, கூஷுடைய மனைவி தான் செமிராமிஸ். இவங்க 2 பேருக்கு பிறந்தது தான் நிம்ரோத் இல்ல. நிம்ரோதுடைய காலத்துல தான் பாஷைகள்லாம் மாறினதெல்லாம் பார்க்குறோமே. ஸோ அந்த மாதிரி நாட்கள்ல நீங்க பார்த்தீங்கன்னா செமிராமிஸ் வந்து பெரிய ஒரு தேவதையாக எல்லாம் வணங்கி, நம்ம ஊர்ல கூட இந்தியாவில் நீங்க பார்த்தீங்கன்னா பார்வதி நம்ம படிக்கிறோமே இல்லை, அந்த ஹிஸ்டரி எல்லாம் இந்த மதம். இங்க வந்து இங்கிலாந்துல நீங்க பார்த்தீங்கன்னா இதுல வந்து ரோம்ல வந்து மை லேடி அப்படி வச்சுக்கிறாங்க. ஸோ இதை வந்து நம்ம மரியாளாக கூட வணங்கிட்டு இருக்காங்க இல்லையா ஜனங்க, அதெல்லாம் வந்து செமிராமிஸ். நம்ம இஸ்தார் தேவதை தான், இஸ்தார் தேவதை நம்ம ஈஸ்டர்னு போடுறது இல்லைங்களா. ஸோ இங்க அந்த அம்மா வணங்கிட்டு இருக்கிறாங்க. ரொம்ப அந்த பலிகள் அது இதெல்லாம் ரொம்ப மோசமா போயிட்டு. இவங்க போகும்போது இவங்க கூட இன்னொருத்தர் போறாரு, ஜான் மார்க். சரிங்களா, ஜான் மார்க் யாரு? ஜான் மார்க் வந்து பர்னப்பாவுடைய அக்கா பையன். அவங்களும் போறாரு கூட, நல்ல வாலிபன். அவர் போயிட்டு இந்த சிச்சுவேஷன் பார்த்தோன்னுமே அவருக்கு கொஞ்சம் பயம் ஆயிடுச்சு.
இங்கெல்லாம் நல்ல வரவேற்பெல்லாம் கொடுத்துச்சு, ராஜாலாம் கூப்பிட்டாரு, நல்லா என்ன நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. சடனா இந்த சிச்சுவேஷன் பார்த்தா ஒரு புது அட்மாஸ்பியர். இதுதான் காஸ்பல் ஒர்க்கு, இங்க இருந்தோம்னா நம்ம கதை முடிஞ்சுன்னு சொல்லிட்டு பயந்துட்டு வாபஸ். நான் போறேன், ஊருக்கு போறேன்ட்டு அவரு நேரா திருப்பி ஆன்டியாக்கு வந்துடுறாரு. அவரு வந்துடுறாரு. இவங்க 2 பேரும் என்ன பண்றாங்கன்னா, கொஞ்சம் ஜமாளிக்கிறாங்க, முடியல. சரி நம்ம இங்க இருந்தா கூட நம்மளுக்கும் ஆபத்து தான் சொல்லி இங்கிருந்து கிட்டத்தட்ட ஒரு 80 மைல் மேல போறாங்க. இங்க ஆன்டியாக், இது பெரிய ஆன்டியாக். இங்க யூதர்களுடைய ஆலயம் இருந்துச்சு. அங்க போகும்போது அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல வெல்கம் பண்ணாங்க. ஏன்னா வந்து இவர் கமாலியலுடைய பாதத்துல கத்துக்கிட்டவர், அப்புறமா ஒரு பரிசேயன், ஜெருசலேம்ல இருந்து வந்திருக்கிறோம் அப்படின்னு சொன்னா நல்லா வெல்கம் பண்ணுவாங்களே ஆட்டோமேட்டிக்கா. அப்ப தேவ ஆலயத்துல வந்து பேசுறாரு. பேசும்போது அந்த ஜனங்களாம் கேட்டு அவங்க எல்லாம் இன்னொரு அடுத்த வாரம் கூட இவங்களே பேசட்டும் அப்படி சொல்லி கேட்குறாங்க. உடனே ஆலய தலைவர் என்ன பண்றாருன்னா, பாருங்க ஜனங்கள் வந்து விருப்பப்படுறாங்க, நீங்க ஒரு வாரம் தங்கி இருங்களேன். சரி ஓகே, அங்கே இருந்து இருந்து எல்லாம் நல்லா சாப்பிட்டு. அந்த அடுத்த வாரம் என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த ஊர்ல ஒரு வீடு கூட திறந்து இல்லையா, எல்லாம் பூட்டு, எல்லாமே பூட்டிட்டு எல்லாரும் ஆலயத்துக்கு வந்துட்டுக்கிறாங்க. எதுக்கு? சப்ஜெக்ட் கேட்கறதுக்கு. அது அவ்வளோ அட்ராக்ட் ஆயிட்டு சப்ஜெக்ட். அதை பார்த்து இந்த ஆலய தலைவர்கள் என்ன பண்ணிருக்காங்கன்னா பயந்துட்டு இருக்காங்க. இது என்ன ஜனங்க பொதுவா பண்டிகை நாட்கள்லயே இப்படி வருது இல்லையே, சப்ஜெக்ட் கேட்கறதுக்கு வந்துக்கிறாங்க ஜனங்கன்னு சொன்னோன்னா, அப்ப இவங்க என்ன பண்றாங்க, சரி இந்த ஆளுகளை விட்டு வச்சா நம்மளுக்கு என்ன ஆயிடும் ஆபத்துன்னு சொல்லி நைட் ஒன் நைட் இவங்க 2 பேர்த்தையும் கொன்னுடலாம் அப்படின்னு பிளான் பண்றாங்க. அப்ப இவருக்கு நியூஸ் தெரிஞ்சு அங்கிருந்து தப்பிச்சு ஓடுறாங்க. தப்பிச்சு ஓடுறதுனாக்கா ஏதோ தப்பிச்சு முன்ன பின்ன தெரியாத இடம், எங்கேயோ போய்க்கிறோம். நைட்ல ஓடு ஓடு, நான் எங்க ஓடுறது, ஓட வேண்டிதான். ஓடி சொல்றா இல்லையா, கள்ள சகோதரர்களால் வந்த மோசங்களினாலும் ஆறுகளால் வந்த மோசங்களினாலும், இதெல்லாம் வந்து இந்த அனுபவங்கள். பெரிய ஒரு காட்டாறுல போய் உளுந்து அதை அடிச்சுட்டு போய், அது நைட்ல இருந்து காட்டாறுல நீங்க பாத்துக்கிறீங்களா? காட்டாறு அதுனா நம்ம ஹில் ஸ்டேஷன்ல எல்லாம் அந்த மாதிரி ஆறுங்க இருக்கும். அதுல எல்லாம் எங்கேயாச்சும் மாட்டிக்கணும்னா இழுத்துட்டு போயிடும். அது சுழற்சி இருக்கும், சம்டைம்ஸ் வாட்டர் ஃபால்ஸ், அப்புறம் கல்லுங்க, அது இழுத்துட்டு போகும் வேகமா. நம்ம அது நீச்சல்லாம் அடிக்க முடியாது. அந்த மாதிரி காட்டாறுல மாட்டி தப்பிச்சு கிப்பிச்சு அங்கிருந்து வந்து இக்கோனியாக்கு வராங்க. இக்கோனியா வந்து நைட் இங்கே ஒரு ஆல்ட்டு. இந்த இக்கோனியா வந்துட்டு இந்த ஒரு இடம் பாருங்க, இது வந்து தர்சிஸ்ல இருந்து ஆன்டியாவுக்கு ஒரு ரோடு போதான். தெர்பை, லிஸ்த்ரா, இக்கோனியா அப்படி ஆன்டியாவுக்கு ஒரு ரோடு போகுது, நடந்து போலாம் அந்த காலத்து ரோடுங்கெல்லாம். அப்ப அந்த வழியாக நிறைய வியாபாரிகள் வந்து வியாபாரமா போவாங்க, இது வழக்கம். அப்ப அந்த டைம்ல இவங்க இக்கோனியால இருக்கும்போது ஒரு சிலர் இவங்க வியாபாரத்துக்கு வந்துட்டு போகும்போது பாக்குறாங்க இவங்க, ஓ அங்க பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தாங்கல்ல அவங்க தான் இங்கேயும் வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நியூஸ் இவங்களுக்கு போயிடுது. ஓ இங்க இருக்கிறான்டா நம்ம தேடிட்டு இருக்கிறவங்க, நம்ம இங்க முடிச்சிடலாம் இவங்க சொல்லிட்டு அங்கிருந்து வராங்க. வர்றது நியூஸ் கேட்டுட்டு இவங்க அங்கிருந்து தப்பிச்சு இங்க வந்து லீஸ்திரான்ற ஒரு இடத்துக்கு தப்பிச்சு ஓடுறாங்க. லீஸ்திராக்கு வரும்போது அங்க இவரை பிடிச்சிட்டாங்க. யார? பவுலே பர்னபா பிடிச்சாச்சு. பவுலை பிடிச்சி எப்படி நம்ம பார்த்தோமே ஸ்தேவான கல்லெறிஞ்சது, சேம் கண்டிஷன் தான். அதே மாதிரி ஒரு கார்னர்ல உட்கார வச்சு இது கல் இப்படிதான் பவுலுக்கு ஃபுல்லா போட்டாங்க. பவுல் முடிஞ்சிட்டாரு, மூச்செல்லாம் இல்லை, தூக்கி வெளியே தூக்கி போட்டாங்க. ஆனா ஆக்சுவலா மூச்சு இருந்துக்குது இல்லையா? அப்புறம் பாத்தீங்கன்னா ஆளு போயிட்டார், செத்து போயிட்டாங்க, ஊருக்கு வெளியே தூக்கி போட்டாச்சு. அப்புறம் பிரதர்ஸ் எல்லாம் பார்த்தா இல்ல மூச்சுக்குது, தூக்குங்க பிடிங்க கிடிங்க, நல்லா போச்சு. நேரம் அங்கிருந்து அவரை கூப்பிட்டுட்டு இங்க தெர்பேன்ற இடத்துக்கு வராங்க. டர்பி தெர்பேன்ற இடத்துக்கு வராங்க. அங்க அடி, கல்லு எடுத்து அடிச்சாக்கா சும்மா இல்லை. நீங்க பாருங்க, ஒரு கல்லு தடிக்க விழுந்தாலே நம்ம நிலைமை என்ன ஆகுது இல்லையா? கல் எடுத்து அடிச்சா எல்லாம் ஃப்ராக்சர் ஆயிடும், போன் எல்லாம் ஃப்ராக்சர். அதெல்லாம் ரெடி ஆகிறதுக்கு 2 months 2 months இங்க இருந்துக்கிறார். இங்க இருந்துட்டு தெர்பையில அங்க காஸ்பல் ஒர்க் தான். இந்த அந்த தெர்பையில இருக்கக்கூடிய ஜனங்க நீங்க பாத்தீங்கன்னாக்கா அவங்க வந்து ஜூபிட்டர் மெர்க்குரிய வந்து வணங்கிட்டு இருந்துக்கிறாங்க. 2 பேர் இவங்க போய்க்கிறாங்க, பர்னபாவும் பவுலும். அவங்க இவங்க பேசுற சப்ஜெக்ட் எல்லாம் கேட்டுட்டு, ஆக்சுவலா சம்டைம்ஸ் பவுலுடைய சப்ஜெக்ட்ல பைபிள் இருக்கு பாருங்க, அதெல்லாம் நைட்ல நீங்க ஃப்ரீயா இருக்கும்போது படிச்சு பாருங்க. அவரே பேசுற மாதிரி டைரக்டா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு சப்ஜெக்ட். அந்த மார்ச் மேடையினுடைய அந்த சப்ஜெக்ட் இதெல்லாம் இருக்குல்ல, சில சப்ஜெக்ட்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா அவ்வளோ அட்ராக்ஷனா இருக்கும் கேட்கறதுக்கு, அது மாதிரி கவர்ச்சிகரமா. இவங்க கேட்டு இவங்க என்ன பண்றாங்கன்னா, இவங்க புறஜாதிகள் நம்ம வணங்கிட்டு இருக்கக்கூடிய 2 தேவதைகள் என்ன ஆயிடுச்சு,
பூமிக்கு வந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் காலையில பூஜை பலிகள்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க வீட்டுக்கு வெளியே. இவர் தூங்கிட்டு இருக்கிறாரு, வெளியே ஸ்டார்ட். சடனா ஓபன் பண்ண காலையில பெரிய பூஜை நடந்துட்டு இருக்கு. அப்பதான் பவுல் என்ன பண்றாங்க, சட்டையெல்லாம் கிழிச்சு போட்டு இல்லையா, மனுஷர்ல வந்து நாங்களும் உங்களுமே மனுஷர் தானே, நீங்க எங்களை வணங்கலாமா, பூஜை பண்ணலாமான்னு சொல்லி அங்கெல்லாம் நிறைய இதுல பேசுறாரு. ஸோ அங்க கூட ஒரு சபை உருவாயிருக்கு. அதுக்கப்புறமா அங்க இருந்து 2 மாசம் கழிச்சு ரெடி ஆயிட்டு திரும்பவும் வாபஸ் லீஸ்தரா போயிருக்கிறாரு. அங்க இருக்க பிரதர்ஸ் எல்லாம் மீட் பண்ணிட்டு, அங்க இருந்து இக்கோனியா போய் அவங்களெல்லாம் மீட் பண்ணிட்டு, திரும்பியும் அந்தியோகியா போய் அங்க இருக்கிறவங்கள மீட் பண்ணிட்டு, திரும்பி வந்து இங்க அத்தாலியா வராங்க. அத்தாலியா வரும்போது கொஞ்சம் அவங்களுக்கு பழக்கம் ஆயிடுச்சு. இப்போ இந்த 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 பிரயாணம் நீங்க பாத்தீங்கன்னா 2 இயர்ஸ், 2 வருஷம் இந்த பிரயாணம். ஸோ 2 வருஷம் அனுபவம். ஸோ அந்த அனுபவத்துல நல்லா கொஞ்சம் இங்கெல்லாம் கூட கொஞ்சம் காஸ்பல் ஒர்க்கெல்லாம் பண்ணிக்கிறாங்க. அத்தாலியான்ற இடத்துக்கு வந்து இங்க கப்பல் ஏறி திரும்பவுமா அந்தியோகியா போய் சேர்றாங்க. சாரி இல்லையா? ஓகே. திரும்பவுமா அங்க போயிட்டு சேர்றாங்க. போயிட்டு அங்க சேரும்போது நீங்க பாத்தீங்கன்னா ஒரு வசனம் எழுதுறாரு, உங்களுக்கு மைண்ட்ல இருக்கலாம். நான் ஓடினதும் பேசினதும் வீணாகாதபடிக்கு எண்ணிக்கை உள்ளவர்களுக்கே விவரித்து காண்பித்தேன்னு சொல்றாரு. அது இந்த ஃபர்ஸ்ட் மினிஸ்ட்ரி ஜேர்னி. ஒரு ஒரு இடத்துல இருந்து போய் ஒரு காஸ்பல் ஒர்க் நீங்க வெளியில போனீங்கன்னா என்ன மாதிரியான அனுபவங்கள் கிடைக்கும்னு சொல்லிட்டு அந்த அனுபவத்தை யாரெல்லாம் இந்த மாதிரி ஊழியம் செய்யறதுக்கு விரும்புறாங்களோ அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ற. அது எண்ணிக்கை உள்ளவர்களுக்கே நான் விவரித்து காண்பித்தேன்னு சொல்ற. அது ஜெருசலேம் வரும்போது அந்த வசனத்தை சொல்றாரு. எருசலேம்ல இருக்கவங்ககிட்ட இந்த வார்த்தைகளை பேசுறாரு. அந்த மாதிரி 2 வருஷம் அனுபவம். அதுக்கப்புறமா என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் காலம் போயிட்டு அவருடைய செகண்ட் மினிஸ்ட்ரி ஜேர்னி ஸ்டார்ட் ஆகுது. அதே போலதான் அந்தியோகியால இருந்து என்ன பண்றாங்கன்னா நடைப்பயணமா போறதுக்கு பிளான் பண்றாங்க. அப்போ பர்னபா கூட வந்து இந்த ஜான் மார்க்கும் வரேன்னு சொல்றாரு, அவனையும் கூப்பிட்டுக்கலாம் இந்த டைமு. அப்பதான் பவுல் என்ன சொல்றாரு, இல்ல அவன் அன்னைக்கு நம்ம கஷ்டத்துல இருக்கும்போது ஓடி போயிட்டான். இப்ப இன்னைக்கு நம்ம சபைகள்லாம் உருவாக்கிட்டு எல்லாம் நல்லா இருக்கிறாங்கன்னா இவன் வருவானா, வரக்கூடாது, அவன் நான் சேர்க்க மாட்டேன்னு சொல்லி சண்டை. அப்போ அவன் வரலன்னா நானும் வரல, நீ வரலன்னா பரவாயில்ல நீ போயிடுன்றாரு. அப்போ பர்னப்பா அங்க பிரிஞ்சிடுறாரு. ஸோ பர்னப்பாவுடைய ஹிஸ்டரி இல்லை. பர்னப்பா அங்க இருந்து இங்க சீப்ரு தீவுக்கு வர்றதாக இருக்குது வசனங்கள், அவ்வளவுதான். இவரு கூட சீலாண்டவரை கூப்பிட்டுட்டு அவருடைய 2வது பிரயாணம் ஸ்டார்ட் ஆகுது. அதே மாதிரி தர்சிஸ் போறாங்க, தர்சிஸ்ல இருந்து தர்பே போறாங்க, தர்பேல இருந்து லீஸ்திரால போகும்போது தான் தீமோத்தி மீட் பண்றாரு. என்ன தீமோத்தி யாரு, அவங்க பாட்டியும் அவங்க அம்மாவும் சின்ன பையன் இல்லையா, காஸ்பல் ஒர்க் இவனையும் கூப்பிட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லி சரி மகனே மகனேன்னு கூப்பிடுறாரு இல்லையா. அதனால நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன். வந்து பேர் பாண்டிச்சேரியில் ஒரு சப்ஜெக்ட் பேசிட்டு இருக்காங்க, அவருக்கு கல்யாணம் ஆகாம ஊழியம் செஞ்சாங்க. ஏன் அவர்தான் கல்யாணம் ஆயிடுச்சு, ஏன் கல்யாணம் எங்க ஆச்சு, சீலாவை கல்யாணம் பண்ணிக்கினார்ல. சீலா மன்சர் அப்போ குமாரன் இருந்தார்ல தீமோத்தி தான் மகனே மகனேன்னு கூப்பிட்டார். மகனே கூட சின்னவனா இருந்தனால மகனே மகனேன்னு கூப்பிட்டார். அந்த மாதிரி தீமோத்தி கூப்பிட்டுக்கிட்டு காஸ்பல் ஒர்க்கு அங்கேருந்து கலாத்தி பட்டணம், இது ஃபுல்லாக கலாத்தி பட்டணம், கலாத்தியா ஃபுல்லாக போகிறாங்க. அந்தியோகியா அங்கேருந்து இங்கே எல்லாம் சுற்றி பார்த்து எல்லாம் போய் இங்கெல்லாம் காஸ்பல் ஒர்க் பண்ணல. தேவன் வந்து அவங்களுக்கு ஏதோ ஒரு கைடன்ஸ் கொடுக்கல. சுற்றி எல்லாம் ஆயிடுச்சு. இங்கே வந்து துரோவா பட்டணத்தில் வந்து இங்கே ஆல்ட் ஆயிடுச்சு. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா நைட் பவுல் சொல்கிறாரு, நம்ம நாளைக்கு காலையில் எழுந்திரிச்சு எபேசு போகலாம், அங்கே காஸ்பல் ஒர்க் பண்ணலாம், நீங்கள் எல்லாம் கப்பல் எல்லாம் ரெடி பண்ணி எல்லாம் அதுக்கு எபேஸுக்கு போகிற கப்பலில் எல்லாம் லோடு பண்ணிடுங்க, போயிடலாம் நம்ம. அதே போல் எல்லாம் ரெடி பண்ணுறாங்க. நைட்டு பவுலுக்கு கனவுல வந்து தூதன் ஆனவர் வரார். நைட் வந்து தூதன் வந்து என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் வந்து எபேஸு போக வேண்டாம், நீங்கள் வந்து பிலிப்பி போகணும், அங்கே போய் நீங்கள் காஸ்பல் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறார். அப்போ இவங்க காலையில் எல்லாமே வந்து எபேசு போகிற கப்பலில் ஏறிட்டாங்க. அப்புறமா பவுல் வந்து இல்லை நம்ம பிலிப்பி போகிறோம் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து நேயப்போலிஸ் இல்லைங்களா, நேயப்போலின்ற இடத்துக்கு கப்பல் ஏறி அங்கேருந்து அங்கே போயிட்டு அங்கேருந்து பிலிப்பி போகிறாங்க இல்லைங்களா. பிலிப்பியில தான் வந்து அவருக்கு ஒரு பேர் வந்துச்சு இல்லையா, உலகத்தை கலக்குகிறவர்கள் இங்கேயும் வந்து விட்டார்கள் அப்படின்னு சொல்லி அங்கே வந்து பெரிய கலாட் ஆயிட்டு மார்க்கெட் பிளேஸ்ல இவங்களை பூச்சி அடிச்சு ரொம்ப கலாட் ஆயிடும், அடிச்சு ஜெயில் பண்ணிடுறாங்க இல்லைங்களா. அதுதான் நம்ம பார்க்குறோம் இல்லையா. நீங்கள் இது பார்த்தீங்கன்னாக்கா இதுதான் அப்போஸ்தலனாகிய பவுல் இருந்த ஜெயிலில் இருந்த இடம். அந்த ஜெயில் பார்த்தீங்கன்னா எப்படி பாலா போயிடுச்சு இல்லையா. அப்போஸ்தலனாகிய பவுல் நைட்டில் இருந்த அந்த இடம் ஜெயில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு அறையில் போட்டு என்ன பண்ணுவாங்கன்னா காலை வந்து ஒரு உட்டு
ஒரு ஓட்டை மாதிரி இருக்கும், 2 பீஸு. அதை ஓப்பன் பண்ணிட்டு காலை 2 வச்சு மேலே போட்டு என்ன பண்ணுவாங்க, லாக் பண்ணும். அடிச்சு எல்லாம் மூஞ்செல்லாம் உடச்சி இதெல்லாம் ரத்தம் ஒழுகிட்டு இருக்குது. அப்போ வந்து ஜெயிலில் இப்போ 2 பேர் உட்காந்துருக்கும் போது 2 பேருமே நைட்டு சாங்ஸ் இந்த நைட் தான் இல்லை சாங் பாடிட்டு, அப்போ அந்த ஜெயில் வார்டன் கேட்குறாரு, இவ்வளோ அடி வாங்கிட்டு 2 பேருமே பாட்டு பாடி தேவையா உங்களுக்கு? பேசாம வந்தீங்களா போனீங்களான்னு இருக்கக்கூடாதா என்ன? அப்போ சொல்றாரு பவுலு அந்த ஜெயில் வார்டன்ட்ட, சரி ஒரு ரோமன் சிட்டிசனை இந்த மாதிரி அரெஸ்ட் பண்ணலாமா? ரோமன் சிட்டிசன்லாம் தாங்க தொடவே முடியாது. நான் ஒரு தர்ச்சு பட்டணத்து யூதன் அப்படின்னு சொன்னா, நீ தர்சிஸா? தர்சிஸ் நான். ஐடி கார்டு பார்க்குறியா? அப்போ உடனே என்ன பண்றாரு, ஐயோ உடனே மேல் அதிகாரிகளுக்கெல்லாம் நியூஸ் போகுது, ஒரு ரோமன் சிட்டிசனை பிடிச்சி நம்ம அரெஸ்ட் பண்ணிட்டோம். அப்படியா, சரி ஒன்று பண்ணு, அவுத்து விட்டுரு, நைட்டு ஓடிட்டோம், தப்பிச்சு போயிட்டோம். அப்போ வந்து அவர் சொல்றாரு, நான் அவுத்து விடுறேன், நீங்க ஓடிட்டுங்க. அப்படியெல்லாம் போக முடியாது, நான் ஏதோ பைபிள் பேசலான்னு தான் இங்கே வந்தது, என்னை குற்றவாளி ஆக்கிட்டீங்க. இப்போ இந்த ஜனங்க முன்னாடி நான் எப்படி இது பண்ணேன்? என்னை யாரெல்லாம் அரெஸ்ட் பண்ணாங்களோ அவங்களெல்லாம் கூப்பிடு, எல்லாரையும் கூப்பிட்டு நாளைக்கு காலையில் அங்கே எல்லா ஜனங்க முன்னாடி இவங்க நிரபராதின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டா தான் நான் போவேன் அப்படின்னு. அப்புறம் அதே மாதிரி எல்லாம் வராங்க. அப்புறம் அடுத்த நாள் காலையில் அனுப்பிச்சி விடுவேன். அங்கேருந்து என்ன பண்ணுறாங்கன்னா, சரி அங்கேருந்து தெஸ்லோனிக்கியா அவங்களுடைய நெக்ஸ்ட் இது இல்லையா, இங்கேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தெஸ்லோனிக்கியா போகிறாங்க. தெஸ்லோனிக்கியா இந்த இடம். ஸோ தெஸ்லோனிக்கியா போகும்போது அங்கே அவங்கள காஸ்பிள் ஒர்க் பண்ணுறதுக்கே விடல. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு பிரதருடைய வீட்டுக்கு போகிறாங்க, அவ்வளோதான், ஜனங்கள்லாம் ஃபுல்லாக ரவுண்ட் கட்டி, இவங்க இங்கே இருக்கக்கூடாது, ஏற்கனவே அங்கே பிரச்சனை பண்ணி இங்கே வந்துட்டாங்க, நம்ம ஊரில் வந்து இவங்க எதுவும் பேசக்கூடாது, இல்லை அவங்க கெஸ்ட்டாக வந்துக்கிறாங்க, இங்கெல்லாம் எதுவும் பேச மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் என்ன பண்ணுறான் அது பிரதரு நைட்டு அங்கே பர்னபா சீலாவையும் பவுலையும் பெரேயா பட்டணத்துக்கு அனுப்பி வைக்கிறார். பெரேயா பட்டணம், இதுதான் பெரேயா பட்டணம். ஸோ பெரேயா பட்டணத்துக்கு பவுல் இங்கே அனுப்பிச்சு வைக்கும்போது அந்த பட்டணம் வந்து ரொம்ப வித்தியாசமா பார்க்குறாரு. ஏன்னா அந்த பட்டணத்தாருடைய பொழுதுபோக்கு நீங்க பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய பொழுதுபோக்கு என்னது? பெரிய பட்டணத்தாருடைய பொழுதுபோக்கு எதுங்க? ஆமா, வெறும் பைபிள் ஸ்டடி. நைட் ஆனா வேலை முடிச்சுட்டு வந்துட்டு அந்த ஊர்ல எல்லாரும் ரவுண்டா நைட்ல உட்காந்துக்கின்னு திண்ணையில பைபிள் ஸ்டடி பார்க்குறாரு. என்னப்பா இந்த மாதிரி ஒரு ஊரா அப்படின்னு சொல்லி பார்த்தா நைட் ஆன ஏதாச்சும் பேசினாக்கா உடனே அவங்க ஒத்துக்கிறது இல்லை. உடனே ஆராய்ச்சி பண்ணாங்க, எங்க வசனம் சொல்லி எந்த வசனம் எதுன்னு எல்லாம் கேட்குறாங்க. அப்பதான் இந்த வசனத்தை சொல்றாரு. பெரிய பட்டணத்தார் வந்து அவங்க அந்த மாதிரி. ஏன்னா அதுக்கப்புறம் நீங்க பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுடைய ஜேர்னி வந்து அங்கேருந்து ஸ்டார்ட் ஆகி அது போயிட்டே இருக்குங்க. இங்கே வந்து கொரிந்து வராரு. கொரிந்துல தான் வந்து அவர் ஒரு மார்க்கெட் பிளேஸ்ல அவருக்கு வாயாடின்னு ஒரு பேர் வைக்கிறாங்க. அப்போ இவர் கூப்பிட்டு போயிட்டு மார்ச் மேடைக்கு விட்டுறாங்க. இந்த வாயாடி என்ன பேசுகிறான்னு கேட்க, இப்போ பேச மைக்கை கொடுத்தாக்கா நீ எப்படி பேசுற பார்க்கலாம். மைக்கு கிடைச்ச ஒன்று அவருக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டார் இல்லைங்களா. நான் வந்து சுற்றி பார்த்ததுல உங்கள் ஊரில் ஒரு பலிப்பீடத்தை கண்டேன், அறியப்படாத தேவனுக்கு என்று போடுங்க. அந்த அறியப்படாத தேவனை பற்றி நான் இப்போ பேசுகிறேன் ஸ்டார்ட். அந்த மாதிரி நிறைய அனுபவங்களாச்சு. அதுக்கப்புறம் அங்கே வந்து எபேஸ் வராரு. இப்படி இவருடைய பிரயாணம் வந்து பாருங்க, அவருடைய பிரயாணம் வந்து தொடர்ந்து போகுது பாருங்க. இது வந்து பெரியா, இந்த பெரிய ஊர் பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு. அந்த ஜனங்க பாருங்க, அதை நான் அதுக்காக அந்த அந்த பிக்சர் இது பண்ணேன். இதுதான் பெரியன்ஸ். இந்த பெரியன்ஸுடைய அந்த சிட்டி நீங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆர்கனைஸ்டு. அந்த அந்த ஜனங்களே அப்படிதான் இருக்கிறாங்க. அந்த பீப்புள் பாருங்க ரொம்ப அதை தான் அந்த 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 ஜனங்களுடைய மைண்ட் செட்டப் அப்படிதான் இருந்துச்சு. அப்போ அந்த பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறமா அவருடைய பிரயாணம் பாருங்க தொடர்ந்து போகுது. தேர்ட் மினிஸ்ட்ரி ஜேர்னி, அந்த பர்பிள் லைன் நீங்க பார்க்கலாம். அப்படியே திருப்பியுமா அவர் இதே இப்போ எங்கெல்லாம் போயிட்டு வந்தாங்களோ அதே மாதிரி கொருந்து எபேஸில் கிட்டத்தட்ட 2 வருஷம் ஒரு ஸ்கூல்ல தங்கி அவர் வந்துட்டு அங்கே எபேஸ் இந்த பகுதியில் வந்து அவர் ஒரு ஸ்கூல் ஹெட்மாஸ்டர் வந்து ஒரு ஸ்கூல் கொடுக்குறாரு. 2 இயர்ஸ் காஸ்பல் ஒர்க் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா அவர் திரும்பமா எருசலேமுக்கு வந்துட்டு இங்கே அரெஸ்ட் ஆகுறாரு. அரெஸ்ட் ஆகிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, அவர் வந்து நான் வந்து அவர் வந்து தச்சு பட்டண தியூதன் இல்லையா, நான் ராயனை பார்க்கணும் அப்படின்னு அவருக்கு வந்து அலோவ் பண்ணணும். ஏன்னா அவர் ரோமன் சிட்டிசன். அப்போதான் அவர் என்ன பண்ணுறாங்கனாக்கா, இங்கேருந்து ஒரு கப்பல் ஏற்றி அவருடைய அந்த ரோமுக்கு போகிறதுக்கு ஒரு கப்பல் ஏற்றி அனுப்புகிறாங்க. நிறைய அனுபவங்கள் அதில் புயலில் மாட்டி அங்கே கப்பல் உடஞ்சி இல்லையா, மிலேத்திய இடத்துல மில்தால இங்கே கப்பல் உடஞ்சி இங்கேருந்து இப்படி போய் நிறையா போயிட்டு ரோமுக்கே போகிறார். நிறைய அனுபவம்.
இதுல எல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 80 இடங்கள்ல எல்லாம் 82 இடங்கள்ல நிறைய சபைகள்லாம் உருவாக்கி இருக்கிறார். ஆனா அதுல நீங்க பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு மாத்திரத்தான், இந்த பெரியன்ஸ்க்கு மாத்திரத்தான் அவர் பேர் வச்சுக்கிறாரு. நீங்க பாருங்க, இங்க இங்க நீங்க பார்க்கலாம், அவங்க கண் தெரியுதா? இங்க என்ன போட்டிருக்குங்க? பெரியன் பைபிள் ஸ்டூடெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா அந்த காலத்துல அந்த மாதிரி ஒரு பேர் அவங்களுக்கு கொடுத்துறாங்க பெரியன்ஸ்க்கு. அவங்க ஏன்னா அவங்க தினந்தோறும் காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று சொல்லி தினந்தோறும் வேத வாக்கியத்தை ஆராய்ந்து பார்த்ததுனால அவர்களுக்கு பெரியன் பைபிள் ஸ்டூடெண்ட் பேர். ஸோ இன்னைக்கு கூட பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்ம இந்த பெரியன் ஸ்டடி நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த பெரியன்ஸ் எப்படி பண்றாங்கனாக்கா, காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று வேதத்தை தினந்தோறும் ஆராய்ச்சி செய்றவங்க. அவருக்கு பவுலுடைய எவ்வளவு அனுபவங்கள்ல இவங்களுக்கு மாத்தான் இந்த பேர். ஏன்னா எவ்வளவு நம்ம பார்க்கிறோம், 4 மினிஸ்ட்ரி ஜேர்னி நீங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசு அவருடைய வாழ்க்கை. 90 வயசுல இருந்து அவ்வளோ வருஷங்கள் நீங்க பார்த்தீங்கன்னா, அவ்வளோ நாட்கள் நீங்க பார்த்தீங்கன்னா 69 வயசு ஏதோ இருந்துக்கிறார். அவ்வளோ நாட்கள் நீங்க பார்த்தாக்கா அந்த அனுபவத்துல இவங்களுக்கு மாத்தான் இந்த மாதிரி ஒரு பேர் வச்சது. அந்த ஸ்டடீஸ் நீங்க பார்த்தா ஏதாச்சும் சொன்னா நம்புறது இல்லை, ரெஃபரன்ஸ் வேணும். ரெஃபர் பண்ணிட்டு அப்படி இருந்தா மாத்தான் என்ன பண்ணுவாங்க, ஒத்துக்குவாங்க. அன்னைக்கு நீங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ரெஃபர் பண்றதுக்கு என்ன இருந்துச்சு? ஓல்ட் டெஸ்டமெண்ட் இல்லையா, நியூ டெஸ்டமெண்ட் இல்லை. அவங்க ஏதாச்சும் சொன்னாங்கன்னா உடனே ஓல்ட் டெஸ்டமெண்ட் ஓபன் பண்ணி பார்ப்பான். ஏன்னா ஜீசஸ் கிரைஸ்ட் நிறைய சொல்றாரு இல்லையா, எம்மாவை போகும்போது நீங்க அங்க படிக்கலையா இங்க படிக்கலையா, ஏன் இப்படி சோகமா இருக்கிறீங்க, அங்க எழுதப்பட்டது தானே இங்க நடந்தது, அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்றான். அந்த மாதிரி பவுல் பேசும்போது இந்த பெரியன்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா உடனே செக் பண்றாங்க. இன்னைக்கு நாம கூட பிரியமானவர்களே இது ஒரு பெரியன் ஸ்டடி நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். இந்த பெரியன் ஸ்டடி நீங்க பார்த்தீங்கன்னா நாம எங்க போயிட்டு செக் பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு நிறைய மெட்டீரியல் இருக்குது. அது உதாரணத்துக்கு நீங்க பார்த்தீங்கன்னா பைபிள் ஸ்டூடெண்ட்டுக்கு நிறைய கோட் வேர்டு நம்ம யூஸ் பண்ணோம். இதெல்லாம் நம்மளுடைய மெட்டீரியல். அதுல பாருங்க, இப்போ இன்னைக்கு நீங்க ஸ்கிரீன்ல நீங்க பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அங்க A to Z இந்த மாதிரி நிறைய கோட் வந்து நம்ம யூஸ் பண்றோம். அதுல இப்போ இந்த பெரியன் ஸ்டடியில நம்ம சில கோட் நம்ம யூஸ் பண்ண போறோம். உங்களுக்கு கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணிக்கிறோம் இந்த பெரியன் ஸ்டடிக்கு. ஆனா ஆக்சுவலா நீங்க பார்த்தீங்கன்னா பாருங்க, இந்த கோடெல்லாம் நம்ம யூஸ் பண்றோம். ABCDEF இல்லையா? ஏன்னா என்னங்க, ஏன்னா ஏவனா டிவைன் பிளான் ஆஃப் தி ஏஜஸ், அதுக்கு பேர் ஏங்களா. பினாக்கா டைம் இஸ் அ டைம், டைம் இஸ் அ டைம்னா அது பி அப்படின்னு பேர். ஸோ இந்த மாதிரி ஒரு சில இது பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஒரு அப்ரிவேஷன் கீ. ஒரு 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 எழுத்துக்களுக்கும் ஒரு 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 விளக்கம் இருக்குது. பாருங்க, சீனாக்கா thy kingdom come, D-naka the battle of Armageddon, E-na atonement between God and man, F-naka new creation, R-na watchtower reprints க்கு R ன்னு சொல்றோம் இல்லையா. Q-na what Pastor Russell said question book, T-na tabernacle shadow, C-R-na convention report, H-G ன்னு இருக்கு பாருங்க harvest gleanings இல்லையா ஃபர்ஸ்ட் வால்யூம், NS அப்படிங்கிறது harvest gleaning செகண்ட் வால்யூம், நியூஸ் பேப்பர் சர்மன் NS அப்படின்னா. அதே போல நீங்க பார்த்தா ஓவி ஓவர்லேண்ட் மந்த்லி, வாட் பாஸ்டர் ரசல் ரோட் ஃபார் த ஓவர்லேண்ட் மந்த்லி, அது ஓவின்னு சொல்றோம். பிடி ஒரு போட்டோடாம் ஆஃப் கிரியேஷன், அது பிடி. அது ஃபுல்லா ஹோல் பைபிள், பைபிளினுடைய ஒரு முழு ஒரு விளக்கத்தை வந்து மூவி மாதிரி பண்ணுங்க. 6 hours மூவி சரிங்களா. நீங்க அது ஒரு நாளைக்கு நம்ம டைம் இருந்தால் நீங்க பாருங்க, அந்த மூவி ரொம்ப அருமையா இருக்கும். அது வந்துட்டு உலகத்திலேயே முதல் மூவி சரிங்களா, முதல் திரைப்படம் யார் எடுத்தது? ஆமா, ரசல் பிரதர் எடுத்தது தான் ஃபர்ஸ்ட் மூவி. ஏன்னா அதுக்கு முன்னாடி மூவி எல்லாம் வந்து 20 மினிட்ஸுக்கு பிளாக் அண்ட் ஒயிட்டு ஊமை படங்கள் தான், சவுண்ட் வராது. பிளாக் அண்ட் ஒயிட்ல ஸ்லைடு இப்படி ஸ்லைடு போகும், நின்று நின்று போகும். பட் இது மூவ் ஆகும், ஓடும், இப்படி அசைவு இருக்கும், கலர்ஃபுல்லு. அப்புறமா ரசல் பிரதர் பேசுவார் சவுண்டோட. டோட்டல் பைபிள் ஜெனிசியஸ்ல இருந்து ரெவலேஷன் வரைக்கும் ஷார்ட்டா ஒரு ஒரு பேஜ்ல ஒரு சப்ஜெக்ட் அந்த மாதிரி பேசிட்டார். போட்டோடாம் ஆஃப் கிரியேஷன் அது பிடி. அடுத்தது வாஸ்பாஸ்டர் தாட், அவர் நமக்கு என்ன சொல்லி கொடுத்தாரு நிறைய விஷயங்கள், அது ஒரு புக் இருக்குது. அடுத்து நீங்க பார்த்தீங்கன்னா அவருடைய சர்மன் புக்கு, இந்த மாதிரி நிறைய புக்கு இருக்குது. இதெல்லாம் வந்து ஒரு அப்ரிவேஷன். ஸோ இந்த மாதிரி இந்த மாதிரி மெட்டீரியல் நம்ம எங்க போயிட்டு ஆராய்ச்சி பண்ண போறோம்னா பாருங்க, இந்த மெட்டீரியல்ல தான் நம்ம போயிட்டு அதை ஆராய்ச்சி பண்ண போறது. பாருங்க, இதுக்கு இபிசின்னு பேர். பாருங்க, இந்த ஒரு புக் இருக்கு இல்லையா, இது வந்துட்டு பிப்ளிக்கல் கமெண்ட்ஸ். இந்த பிப்ளிக்கல் கமெண்ட்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா பிரியமானவர்களே, இதுல
ஆதியாகமம் பாருங்க, இந்த பேப்பரே வந்து நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப இது கொரியன் பேப்பர்னு சொல்றோம். வெரி தின் பேப்பர், ரொம்ப மெலிசா இருக்கும். ஸோ இது பாருங்க, இந்த பக்கம் இருக்கிறது கூட தெரியுது அப்படியே நமக்கு இல்ல. ஸோ இந்த பேப்பரை நீங்க பாத்தீங்கன்னா பாருங்க, இவ்வளோ பேஜஸ் ரொம்ப திக்கா இருக்கு இல்லையா. இதுல ஜெனிசியஸ் ஃபர்ஸ்ட் சாப்டர்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஒரு ஒரு வார்த்தைக்கான விளக்கங்கள் இல்ல, நிறைய இடங்களை பாருங்க. இப்ப இது இந்த பிகினிங் நீங்க பார்க்கலாம், இந்த பிகினிங் ஸ்டார்ட் ஆகுது இல்லையா. இது ஸ்டார்ட் ஆயிட்டு பாருங்க, இது வரைக்கும் ஒரு ஒரு பேராகிராஃப் கொடுக்குறாரு. இதுல கிட்டத்தட்ட நீங்க பாத்தீங்கன்னா ஒரு நிறைய ரெஃபரன்ஸ் இங்க வந்து நமக்கு கொடுக்குறாரு. அதுல பாருங்க, நீங்க அப்புறமா இந்த புக்கு நீங்க வேணா நீங்க எடுத்து பாருங்க. அதுல பாத்தீங்கன்னா பாருங்க, F17, F18, OV8, R5139, R5057, இந்த மாதிரி நிறைய கொடுக்குறாரு. F18 இப்படி பாருங்க. ஸோ இது முதலாவது வசனத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 8 ரெஃபரன்ஸ் இங்க கொடுக்குறாரு. இந்த 8 ரெஃபரன்ஸ் நம்ம போய் பார்த்தோம்னா இந்த பிகினிங் அவ்வளவுதான் இல்லைங்களா, ஆதியிலே அப்படின்ற ஒரு வார்த்தைக்கான விளக்கம் இங்க கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த மாதிரி ஒரு ஒரு வார்த்தைக்கும் பாருங்க, அப்படியே பாருங்க, ஜெனிசியஸ், எக்ஸோடஸ் அப்படியே போதுங்க, மேத்யூ, மார்க், லூக், ஜான், அப்படியே வந்து ரெவலேஷன் 22nd சாப்டர் 20th வெர்ஸ், கடைசி வசனத்திற்கான விளக்கம் எல்லாமே இங்க கொடுத்தாச்சு. ஏன்னா ஒரு ஒரு வசனம் படிக்கும்போது நமக்கு ஒரு விளக்கம் வேணுமா இல்லையா, வசனத்துக்கான விளக்கம் அது இந்த புக்ல இருக்கு. இந்த புக்ல வந்து சில அப்ரிவேஷன் யூஸ் பண்றாங்க, அதுதான் நம்ம இங்க பாக்குறது. ஏபிசிடி யூஸ் பண்ணுவாங்க. சில ரெஃபரன்ஸ் அங்க கொடுப்பாங்க. இந்த பிகினிங் அப்படின்னா இந்த பிகினிங் சில ஷார்ட்டா பிரீஃபா அங்க இருக்கும். என்னன்னா, இந்த ஆதி என்பது இது யூனிவர்ஸுடைய துவக்கம் கிடையாது இல்ல, இது இயேசு கிறிஸ்துவனுடைய துவக்கம் கிடையாது. ஆதி முதலாவது அதிகாரம் ஆதி ஆகமம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஸோ அந்த முதல் துவக்கம் அப்படின்னு சொன்னா அது பிகினிங், இயேசு கிறிஸ்து உண்டாக்குன ஆதி கிடையாது. இது வந்து பூமியை உண்டாக்குற ஆதி. பூமியை மனித குடியிருப்புக்காக, பூமி ஆல்ரெடி இருந்துச்சு, பூமியை மனித குடியிருப்புக்காக தேவன் எப்படி செய்து படைத்தார் அப்படிங்கிற விவரங்கள் தான் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 7 எபோக்ஸ் நம்ம பார்க்கிறோமே. ஸோ அப்படி அதோடைய அந்த சின்ன பிரீஃபா இங்க இருக்கும். அதோடைய விளக்கங்கள் வந்து இங்க கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த ரெஃபரன்ஸ்ல நீங்க போய் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி டோட்டல் பைபிளினுடைய ஒரு விளக்கம் இதுல இருக்கு. இந்த மாதிரி ரெஃபரன்ஸ் தான் இந்த ஒரு பெரியன் ஸ்டடியில காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று சொல்லி இந்த ரெஃபரன்ஸ்ல நம்ம போயிட்டு நம்ம பார்க்க போறோம். அது மாதிரி நம்மளுடைய இந்த பெரியன் ஸ்டடிக்கு நம்ம எடுத்துக்கக்கூடிய இந்த டாபிக்ஸ் வந்துட்டு டாபிக்கல் இண்டெக்ஸ் வந்து நமக்கு ஆல்ரெடி ஒரு புக் இருக்குது பாருங்க, இந்த புக் இல்லையா. ஸோ இது வந்துட்டு டாபிக்கல் இண்டெக்ஸ், நீங்க மைண்ட்ல வச்சுக்கணும். இந்த டாபிக்கல் இண்டெக்ஸ்ல தான் நம்ம வந்து இந்த சப்ஜெக்ட் நம்ம பார்க்க போறோம். ஏன்னா உங்களுக்கு வந்து மற்ற ரீப்ரிண்ட் வேற நம்ம இதுல படிச்சோம் பாத்தீங்களா, இதுல நம்ம படிச்ச மாதிரி ஓவி, அப்புறமா CR, HG இதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா வேற வேற புக்ஸுங்க, அதெல்லாம் பெரிய பெரிய வால்யூம்ஸ். ஸோ அது கண்டிப்பா நம்மகிட்ட வெறும் இங்கிலீஷ்ல மாத்திரம் தான் இருக்குது, எல்லாருக்கிட்டையுமே இல்லை. அதனால நம்ம அந்த ரெஃபரன்ஸை நம்ம உங்களுக்கு நம்ம யார் கண்டக்ட் பண்றாங்களோ அவங்க கண்டிப்பா அது உங்களுக்கு கொடுக்குவாங்க. அதில் இருக்கக்கூடிய அர்த்தங்கள் கூட நம்ம இதில் பார்க்க போறோம் இந்த கிளாஸ்ல. ஆனா உங்களுக்கு ஈஸியா இருக்கிறதுக்காக இது வந்து 3 லாங்குவேஜ்ல இருக்குது சரிங்களா. ஸ்டடிஸ் இன் தி ஸ்கிரிப்சர் டேபர்நாக்கிள், தமிழ்ல, இங்கிலீஷ், கன்னடால இது டிரான்ஸ்லேட் ஆயிட்டு இருக்குது. அதனால நம்ம இந்த டாபிக் நம்ம எடுத்துக்கிறோம், இதுல இந்த டாபிக் எடுத்துக்கிறோம். ஸோ இதுல நீங்க பாத்தீங்கன்னா சில அப்ரிவேஷன் கீ வந்து யூஸ் பண்றாங்க, இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். இந்த கீ நீங்க பாத்தீங்கன்னா ABCDEF :F GHIJ J1912 KLMNMT :T அப்படி இருக்குது. இந்த மாதிரி அப்ரிவேஷன் நம்ம யூஸ் பண்ண போறோம். பாருங்க, இதெல்லாம் வந்து நம்மளுடைய பெரியன் ஸ்டடிக்கு நம்ம எடுக்கக்கூடிய ரெஃபரன்ஸ் நீங்க பாருங்க. ஏன்னா ஒரு ஒரு பேராகிராஃப்க்கு ஒரு ரெஃபரன்ஸ் கொடுத்துருப்பாங்க, உங்க கையில கொடுத்துருவாங்க பிரிண்ட் அவுட். அது மேல பாருங்க, டாப்ல ஒரு ரெஃபரன்ஸ் இருக்குதா, அது வந்துட்டு அந்த புக் டி இருக்குல்ல, டீனா கைதுங்க டேபர்நாக்கிள் ஷேடோ பேஜ் நம்பர் 23 அடுத்து டாட் போட்டு ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்களா, அது பேராகிராஃப். பேரா 1, பேரா 2, பேரா 3 அப்படி வரும் சரிங்களா. அதுலயே :F அப்படி கொடுத்திருந்தாக்கா அது வந்து ஃபுட் நோட். எல்லா புக்ல நீங்க பாத்தீங்கன்னா சில இடத்துல வந்துட்டு ஒரு ஸ்டார் போட்டு கீழே ஃபுட் நோட் கொடுப்பாங்க. சிலது ஏதோ மிஸ்டேக் ஆயிருந்தாலோ இல்லையா, இல்ல அதுக்கு தேவையான அர்த்தங்கள் ஏதாச்சும் தேவைப்பட்டாலோ ஃபுட் நோட்ல எழுதுவாங்க, ஒரு கோடு போட்டு கீழே கொஞ்சம் சில இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க. அப்போ ஒரு பேஜ் நம்பர் கொடுத்து உங்களுக்காக :F போட்டிருந்தா அந்த பேஜில் இருக்கக்கூடிய ஃபுட் நோட்டை ரெஃபரன்ஸ்க்கு எடுத்துக்கங்க அப்படின்னு அர்த்தம். அதே போல :T அப்படி கொடுத்துட்டாக்கா இது வந்து டாப் ஆஃப் த பேஜ். ஒரு ஒரு புக்ல நீங்க பாத்தீங்கன்னா எப்படி ஸ்டார்ட் ஆகுனா
பாருங்க. இப்போ இந்த ஒரு புக்கு நம்ம எடுத்துக்கலாம். ஒரு புக்கு நம்ம எடுத்துட்டோம்னா ஸ்டார்ட் ஆகும்போது பாருங்க, இப்படி ஸ்டார்ட் ஆகுது, இப்படி ஸ்டார்ட் ஆகுது. இந்த புக் இப்படி ஸ்டார்ட் ஆகுது. ஸ்டார்ட் ஆகும்போது இது ஃபர்ஸ்ட் பேரா அப்படின்னு பேரு. ஆனா இது பாருங்க, மேல பேராகிராஃப் அடுத்த பக்கத்து முந்தைய பக்கத்துடைய பேரா பாதியில இருந்து ஸ்டார்ட் ஆகுது இல்லையா? இதுக்கு பேர் தான் டாப் ஆஃப் த பேஜ். இது கோலன் டி இல்லையா? இந்த பாகத்தை மாத்திரம் ரெஃபரன்ஸ்க்கு உங்களை படிக்க சொல்றாங்கன்னு அர்த்தம். ஓகே, அதுக்கு கோலன் டீன் பேர். ஏன்னா நம்ம இந்த பெரியன் ஸ்டடியில உங்களுக்கு கொடுக்கக்கூடிய நோட்ஸ்ல இந்த மாதிரி அப்ரிவேஷன் கீ யூஸ் பண்ணுவோம். அப்ப நீங்க என்ன பண்ணலாம்னா நீங்க அதை பயன்படுத்திக்கலாம். அதே போல பாருங்க, ஜீன் போட்டாக்கா அது வால்யூம் 1 ஃபர்ஸ்ட் வால்யூம் உடைய ஃபோர்வேர்டுக்கு ஜீன் பேர். ஓகே, அதே போல ஹெச் இருந்துச்சுனாக்கா செகண்ட் வால்யூம் ஃபோர்வேர்டு, ஐ இருந்துச்சுன்னா தேர்ட் வால்யூம் ஃபோர்வேர்டு, ஜே இருந்துச்சுன்னா ஃபோர்த் வால்யூம் ஃபோர்வேர்டு. ரெண்டு இருக்குது. ஃபோர்த் வால்யூம்ல ரெண்டு ஃபோர்வேர்டு இருக்குது. 1912ல ஒரு ஃபோர்வேர்டு எழுதுறாரு. அது வந்து நிறைய ஒரு அனுபவம் பட்டு அதெல்லாம் அவங்க கண்ணு முன்னாடி தெரியறத வச்சுட்டு ஒரு ஃபோர்வேர்ட் நமக்கு எழுதி கொடுத்துருக்காரு. அது 1912. அதுக்கு அடுத்தது கே அப்படின்னு சொல்லும்போது 5th வால்யூம் ஃபோர்வேர்ட், எல்னா 6th வால்யூம் ஃபோர்வேர்ட், எம் இருக்கு பாத்தீங்களா, அது எம். எம்னா டேபர்நாக்கிள் ஷேடோ ஃபோர்வேர்ட். இந்த ஃபோர்வேர்ட் வந்து அந்த முழு அந்த புத்தகத்தினுடைய ஒரு சாராம்சம் அங்க இருக்கும். இப்ப 4th வால்யூம் நீங்க எடுத்துக்கோங்க, அந்த ஃபோர்வேர்ட் ரெண்டு நீங்க படிச்சிட்டாலே அந்த 4th வால்யூமே உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓ, எந்த ஐடியால தான் 4th வால்யூம் எழுதிருக்கு, என்ன இருக்குது அப்படிங்கிறத நீங்க அந்த ஃபோர்வேர்ட்லயே நீங்க படிச்சுக்கலாம். இதுதான் வந்து இந்த கீஸ் நீங்க இதை யூஸ் பண்ண போறீங்க. ஓகேங்களா? இது நம்மளுடைய இதுக்கு இன்னொரு புக்கு கூட இருக்குது இல்லைங்களா? இது வந்துட்டு இங்க பாத்தீங்கன்னா மெகிசன் நோட்ஸ் வந்துட்டு நீங்க பாத்தீங்கன்னா அது ஒரு கமெண்ட்ரி தான். அவரு சில கமெண்ட்ரி கொடுத்துருக்காரு. அந்த மெகசைன் நோட்ஸ் நீங்க பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அப்ரிவேஷன் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதுல முக்கியமா நீங்க பாத்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய டயக்லாட் இருக்குது. அங்க பாருங்க, டயக் அப்படி இருக்கு பாருங்க, டீல இல்ல, அது வந்துட்டு எம்பெட்டிக் டயக்லாட். அது ரொம்ப முக்கியமான ஒரு நல்ல ஒரு பைபிள். அது பைபிள் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நமக்கு அந்த பிதாக்கும் குமாரனுக்குள்ள வித்தியாசங்கள்ல நிறைய நம்ம அதுல இருந்து நம்ம எடுத்துக்கணும். ஸோ அது நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. அந்த மாதிரி பாருங்க, இந்த அப்ரிவேஷன் வந்து கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். அதுல நிறைய மேனஸ்கிரிப்ட் யூஸ் பண்றாங்க. அலெக்சாண்டர் மேனஸ்கிரிப்ட் யூஸ் பண்றாங்க. அதுக்கப்புறமா ஸ்டடிஸ் இந்த ஸ்கிரிப்சர், அது ஏ டு எஃப் அப்படி வருது. ஸ்ட்ராங்ஸ் கன்கார்டன்ஸ் யூஸ் பண்றாங்க பாருங்க, ஸ்ட்ராங்ஸ் கன் இல்லைங்களா, அது கன்கார்டன்ஸ் இருக்கும். அப்புறமா வெட்டிகன் மேனஸ்கிரிப்ட் யூஸ் பண்றாங்க. டிசன்த்ரஃப்னு ஒன்று இருக்குது, அதாவது சேர்க்கப்பட்ட சில வசனங்கள் இல்லைங்களா, அதனுடைய விளக்கங்கள் வந்துட்டு அங்க கொடுக்குறாங்க. யங்ஸ் கன்கார்டன்ஸ். அப்புறம் ஜெட் யூஸ் பண்றாங்க அவங்க, ஆருக்கு பதிலாக ஜெட். ஜெட் வந்து ஜயன்ஸ் வாட்ச் டவர். ஜெட் வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஒரு வருஷமும் அது ஒரு மாதத்திற்கான மேகசின் தான் இந்த ரீபிரிண்ட் வால்யூம். அப்ப அந்த வருஷம் அப்புறமா அந்த மாசம் அதோடைய பக்கம் அதுல போடப்பட்டிருக்கும், மேல போடப்பட்டிருக்கும். ரீபிரிண்ட்ல நீங்க பாத்தீங்கன்னா மேல போடப்பட்டிருக்கும். ரீபிரிண்ட்ல பாருங்க இப்படி இருக்கும். ரீபிரிண்ட் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ரீபிரிண்ட்ல வந்து ஒரு 4 நம்பர் கொடுத்துருப்பாங்க. இங்க பாருங்க, கீழே இருக்கிறது வந்து ரீபிரிண்ட் நம்பர், கீழே இருக்கிறது, கீழே நடுவில் இருக்கு, இது ரீபிரிண்ட் நம்பர். இங்க ஒரு நம்பர் இருக்கு பாருங்க, இங்க ஒரு நம்பர் இருக்கு பாருங்க, இது வந்துட்டு 154 to 146 இங்க ஒரு நம்பர் இருக்குது. இங்க நீங்க பாத்தீங்கன்னா மே 18 1915 அப்படின்னு இருக்கு. மே 15 1915 இருக்கு பாருங்க. இங்க ஒரு இது இருக்கு பாருங்க, இதுல வருஷம் இருக்கு. இதுக்கு பேர் தான் ஜெட்னு பேர். இது ஜெட், இதுல வந்து வருஷம் இருக்கும். அதுக்கப்புறமா இங்க பேஜ் நம்பர் இங்க இருக்கும். இது யாரெல்லாம் ஜெட் யூஸ் பண்றாங்களோ அவங்க இது மேல யூஸ் பண்ணுவாங்க. ஆர் யூஸ் பண்ண நம்மளாம் ஆர் யூஸ் பண்றோம், அது கீழே இருக்கக்கூடிய நம்பர் நம்ம யூஸ் பண்ணுவோம். இந்த ஜெட் நீங்க பாத்தீங்கன்னா சில நேரங்கள்ல நீங்க என்ன போடுவாங்க கேட்டீங்கன்னா 15 ஜெட் 15 போட்டு பேஜ் நம்பர் கொடுத்துருப்பாங்க. அப்ப ஜெட் 15 நீங்க போட்டாக்கா 1915 அப்படி அர்த்தம். அது 1915 19 போட மாட்டாங்க, அதுக்கு முன்னாடி பின்னாடி வர்றது 15 மாதிரி போட்டு மேல ஒரு கம்மா போட்டுருப்பாங்க. அப்ப நீங்க அப்படியே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம் ஜெட். சில புக்ஸ்ல பாத்தீங்கன்னா ஜெட் யூஸ் பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு நீங்க பாத்தீங்கன்னா நம்மகிட்ட ஒரு புக் இருக்குது, இது வந்து டேபர்நாக்கிள் கொஸ்டின் புக்கு. இந்த டேபர்நாக்கிள் கொஸ்டின் புக்ல நீங்க பாத்தீங்கன்னா நிறைய ஜெட் தான் யூஸ் பண்ணுவாங்க. இது டேபர்நாக்கிள் கொஸ்டின் புக். இந்த எல்லாத்துக்குமே பைபிள் ஸ்டூடெண்ட்க்கு நீங்க பாத்தீங்கன்னா ஒரு புக்கு முடிக்கும் போதும் அந்த புக்ல வந்து நமக்கு வந்து கொஸ்டின்ஸ் இருக்கும். இதுதான் நம்மளுடைய புக்ஸ் எல்லாமே. எல்லா புக்லயும் நீங்க பாத்தீங்கன்னா கொஸ்டின் இருக்கு பாருங்க. இது வந்து பெரியன் ஸ்டடி கொஸ்டின் புக்கு. இது வந்து பாருங்க ஏபிசி
இது 3 புக்கு. என்ன? ஏனா டிவைன் பிளான் ஆஃப் ஏஜஸ், பீனா டைம் இஸ் அட் அண்ட் தை கிங்டம் கம், அதனுடைய கொஸ்டின் புக்கு. இஎஃப் இல்ல டிஇஎஃப் இது இது வந்துட்டு அதுக்கு அடுத்தது வரக்கூடியது டி, அதாவது அர்மகதோன் யுத்தம், அதுக்கப்புறம் இ வந்துட்டு ஒப்புரவாகுதல், எஃப் வந்து புது சிருஷ்டி. ஸோ இது இதனுடைய கொஸ்டின் புக்கு. அதே மாதிரி டேபர்நாக்கிள்க்கு ஒரு கொஸ்டின் புக் இருக்கு. இந்த புக்கு ரொம்ப பியூட்டிஃபுல் புக். இது இந்த புக்கு நீங்க பாத்தீங்கன்னா பாருங்க இவ்வளோ பேஜஸ் இருக்கு இந்த புக்கில். ஆனால் டேபர்நாக்கிள் புக்கு நீங்க பாத்தீங்கன்னா இவ்வளோ பெருசு தான் இருக்கும். இதுதான் டேபர்நாக்கிள் புக். கொஸ்டின் புக் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெருசு இருக்கு. இதுல ஆன்சர் கூட இருக்குது. இந்த ஆன்சர் நீங்க பாத்தீங்கன்னா ரீபிரிண்ட்ல இருந்து எடுத்திருப்பாங்க. டேபர்நாக்கிள் பிளஸ் ரீபிரிண்ட் ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி, இது நம்ம பெரியன் ஸ்டடிக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. இது ஹெல்பிங் ஹேண்ட் ஃபார் பைபிள் ஸ்டூடெண்ட் சொல்லி டேபர்நாக்கிள் ஷேடோ இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் புக். இதுல நீங்க பாருங்க நம்ம பைபிள் ஸ்டூடெண்ட் உடைய புக்கு எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா இது ஒரு புக் இருக்கு. இது புக் ஆஃப் புக்ஸ், சின்ன புக் தான் இல்லையா. இது வந்து இந்த புக் ஆஃப் புக்ஸ் வந்து இது பாருங்க, இது புக் ஆஃப் புக்ஸ். இது இந்த புக்கு ரொம்ப பியூட்டிஃபுல் புக். அதாவது நம்ம வந்து ஒரு 53 லெசன்ஸ் நம்ம படிக்கிறோம் இல்லையா, அது படிச்சதுக்கு அப்புறம் ஒருத்தர் இந்த புக்கு படிச்சாக்க ரொம்ப பிரயோஜனமாக இது இருக்கு. இந்த புக்கு டோட்டலா பைபிளை வந்து சுருக்கமாக பைபிள்ல என்ன இருக்குது அப்படிங்கிற விவரத்தை வந்து இந்த புக் வந்து நமக்கு சொல்லி கொடுக்குது. 10 பாடங்கள் தான் இந்த புத்தகத்தில் இருக்குது. பாருங்க, இந்த 10 பாடங்கள்ல நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு 10 தலைப்பின் கீழே 66 புத்தகமும் அடக்கியாச்சு. இதுல பாருங்க ஃபர்ஸ்ட் தலைப்பு என்ன வருதுனாக்கா பாருங்க, மேன்ஸ் கிரியேஷன் அண்ட் ஃபைனல் டெஸ்டினி அப்படின்னு ஒரு டாபிக். மனுஷனுடைய சிருஷ்டிப்பும் அவனுடைய கடைசி முடிவு அப்படின்னு ஒரு டாபிக் கொடுத்துருக்காங்க. இப்போ மனுஷன் சிருஷ்டிக்கப்பட்ட பிறகு கடைசி முடிவு எது? மனுஷனுடைய கடைசி முடிவு நீங்க சொல்லுங்க. மரணம். சரிங்களா? மனுஷனுடைய கடைசி முடிவு மரணமா? மரணம் என்பது முடிவா? நம்ம என்ன சொல்றோம்? மரணம் என்பது முடிவல்ல இல்லையா. முடிவு என்பது திரும்ப பெற்றுக்கொள்ளக்கூடிய காலங்கள் இல்லையா. மனுஷன் என்னத்தெல்லாம் இழந்து போனானோ முடிவுல என்ன நடக்கும்? எல்லாமே திரும்பி கிடைச்சிடும் அப்படின்னு தான் விஷயம் இல்லையா. இந்த விஷயத்த எவ்வளவு புக்கு சொல்லுது அப்படின்ட்டு இங்க கொடுத்துருக்குறாங்க பாருங்க. இங்க நீங்க பாத்தீங்கன்னா ஜெனிசியஸ்ல சில விஷயங்கள்லாம் இங்க போட்டுருக்காங்க. ஜெனிசியஸ், அப்புறம் எக்ஸோடஸ், அப்படியே நீங்க பாத்தீங்கன்னா எஸ்தர் புக் வரைக்கும் இல்லைங்களா, கிட்டத்தட்ட 17 புக்கு இல்லைங்களா. எஸ்தர் புக் வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த புத்தகம் எல்லாமே இந்த மேட்டர் தான் பேசுது. அதுதான் நம்ம ஈஸியா புரிஞ்சிடலாம். அதாவது இந்த பைபிள் எப்படி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்றது அப்படின்னா, ஆதி ஆகமத்திலிருந்து எஸ்தர் வரைக்கும் ஒரு விஷயத்த சொல்றாரு தேவன். என்ன சொல்றாருன்னா, மனுஷனுடைய சிருஷ்டிப்பு பத்தியும், அதுக்கப்புறம் இந்த மனுஷன் அப்படியே போயிட்டு இருக்கா இல்லையா, கடைசியா என்ன ஆகும் அப்படிங்கிற விஷயத்த இந்த எஸ்தர் புக் வரைக்கும் சொல்லுது. இதை எப்படி எழுதியிருக்காங்கன்னா, இதுதான் பைபிள் ஸ்டூடெண்ட் புக்கு. நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ண எதுக்கு இது சொல்றேன்னா, நம்மளுடைய புக்ஸ் எப்படி இருக்குன்னா பாருங்க, இப்படி ஸ்டார்ட் பண்ணிட்டு இது சப்ஜெக்ட் போகுது. இப்ப விளக்கங்கள் இங்கே கொடுக்குறாங்க. எப்படி எப்படி இது வந்து ஆதி ஆகமம் என்ன சொல்லுது பாருங்க. ஒரு புக்கு பத்தி, இந்த புக் எப்போ எழுதப்பட்டது, யார் எழுதினது, எந்த சிச்சுவேஷன்ல எழுதினாங்க, உள்ள என்னென்ன சாராம்சங்கள் இருக்கு, அப்படியே சுருக்கம் இதுல கொடுக்கப்பட்டிருக்கோம். அப்படியே பாருங்க, ஒரு புக்கா இங்க போகுது. ஒரு புக்கா போயிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா இப்ப இங்க இப்படி ஸ்டார்ட் ஆகும். எஸ்தர் முடிச்ச உடனே என்ன வந்துடும்? கொஸ்டின் ஆன்சர். அதுக்கு தான் நம்மளுக்கு பைபிள் ஸ்டூடெண்ட் பேர். ஸ்டூடெண்ட் புக் எல்லாம் வாங்கி பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்? ஒரு சாப்டர் முடிஞ்சோன்னா கொஸ்டின் வரும் இல்லையா. இதுக்கு பார்த்தா பெரியன் கொஸ்டின் சரிங்களா. இப்போ என்ன பண்ணுவாரு? டெஸ்ட் வைக்குவாங்க. டெஸ்ட் பாஸ் பண்ணாதான் அடுத்த சாப்டர் போகும். அடுத்த சாப்டர் ரொம்ப பியூட்டிஃபுல்லா பாருங்க. இப்போ இந்த 10 பாடத்துல டோட்டல் பைபிள் நீங்க வந்துட்டு இது வந்துட்டு பாருங்க, ஜோப்ல ஸ்டார்ட் ஆயிட்டு எசேக்கியேல் வரைக்கும் இருக்குது. என்ன இருக்குதுனாக்கா, காட்ஸ் அஷூரன்ஸ் ஃபார் சர்வைவல் அப்படி இருக்குது. தேவனுடைய, அதாவது மனுஷன் வந்து இந்த பூமியில என்ன ஆயிடுச்சுனாக்கா, மனுஷனுக்கு இந்த பூமியில என்ன ஒரு நம்பிக்கைனா, ஒரு நாள் வரும். ஏன்னா இந்த குளோப் உருண்டை, அதுக்கு மேல வச்சிருக்கக்கூடிய இந்த ஆட்டமிக் எனர்ஜி பாம்பு எல்லாம் ஃபுல்லா தூக்கி தலைமையில வச்சுக்கினாங்க. அப்ப இந்த சயின்டிஸ்ட் என்ன சொன்னா, ஒரு நாள் வரும் இல்லையா, அவன் அணு ஆயுதம், இப்பதான் இப்ப நியூஸ் வந்துட்டுதுங்களே, இப்ப பிரசன்ட் நியூஸ், அவன் அணு ஆயுதம் எல்லாம் வச்சுட்டு இருக்கிறான் பாகிஸ்தான்காரன், கொஞ்சம் பார்த்து ஹேண்டில் பண்ணுவோம் அப்படின்னா, அவன் என்னத்தை வச்சுருக்கிறான், நாங்களும் தான்
வச்சுருக்கிறோம் இல்லைங்களா? எல்லாருக்கும் டேஞ்சர் தான் இது இல்லையா? அதனால எல்லாருக்கும் என்ன பயம்னா, ஒரு நாள் வரும் இதான் போட்டா என்ன ஆயிடும்? அணு ஆயுதங்கள்ல விழுந்துச்சு என்ன ஆகும்? பூமி எவ்வளவு வச்சுக்கோன்னா 12 டைம் சதுர அடிக்கலாமா நம்மளுடைய பூமி தூள் தூள்ல பண்ணிடலாமா? 2 டைம் 3 டைம் 12 டைம் பண்ணலாமா? அவ்வளவு மேல வச்சுக்கிறாராம். அதனால எல்லாருமே கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க, பேச்சுவார்த்தை இதோடு முடிச்சுக்கணும் அப்படி சொல்லிட்டு இதான. ஆனா தேவன் என்ன சொல்லிட்டாருங்க? ஒரு போதும் பேராகாது, இது எல்லாம் அழிஞ்சு போகிறது இல்ல. இது என்ன ஆகும்? மனுஷன் இந்த பூமியிலேயே குடியிருப்பான் என்று சொல்லுது. அதுதான் யோபுல ஸ்டார்ட் ஆகுது. இப்ப நீ யோபு புத்தகம் மைண்ட்ல வந்துச்சு உங்களுக்கு இல்லையா? யோபு கிட்ட என்ன சொல்றாரு? யோபு நிறைய கேள்விகள் கேட்கிறாரு. அப்ப தேவன் என்ன பண்றாருங்க? ஸ்டார்டிங்ல இருந்து இந்த பூமி என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும் என்று சொல்றார். இப்படியே எசேக்கியேல் வரைக்கும் இதே இன்ஃபர்மேஷன் தான் போயிட்டு இருக்கு. எசேக்கியேலுக்கு அப்புறம் நீங்க பார்த்தீங்கன்னா காட்ஸ் கிங்டம் அண்ட் கான்கரர்ஸ் அப்படின்னா தேவனுடைய ராஜ்யம் நிலை நிற்கும். அதுக்கப்புறமா அது தானியேல்ல ஸ்டார்ட் ஆகுது. தானியேல் ப்ராஃபஸி இந்த மாதிரி தானே பார்க்கிறோம் இல்ல? தானியேல் புத்தகத்தில் நம்ம என்ன பார்க்கிறோம்? அந்த கல் பூமிக்கு வரும், அப்புறம் அந்த கல் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். தானியேல் புத்தகத்திலிருந்து தேவனுடைய ராஜ்யமே என்றென்றைக்கும் இருக்க போகிறது அப்படின்னு சொல்லி தானியேல் புத்தகத்துல ஆரம்பமாகி பாருங்க, இங்க மீகா வரைக்கும் இருக்கக்கூடிய புத்தகங்கள், இந்த புத்தகங்கள் இந்த இன்ஃபர்மேஷன் கொடுக்குது. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா என்ன சொல்றேன்னாக்கா, அவர் டே இன் ப்ராஃபஸி, நம்மளுடைய காலங்கள்ல உள்ள தீர்க்க தரிசனங்கள் பத்தி மல்யா வரைக்கும் இருக்கக்கூடிய புத்தகங்கள் பேசுது. அதுக்கப்புறமா நீங்க பாத்தீங்கன்னாக்கா பாருங்க, இங்க என்ன போட்டிருக்குன்னா புதிய ஏற்பாடு ஸ்டார்ட் ஆச்சு, டெலிவர் கம்ஸ் போட்டுக்குது. அதுக்கப்புறம் சர்ச் மினிஸ்ட்ரி மிஷன்ஸ் போகுது. அப்புறம் அப்போஸ்தலன் பவுலுடைய ஆலோசனைகள் சர்ச்சுக்கு என்னென்ன கவுன்சிலிங் கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் அப்போஸ்தலன் பவுலுடைய எழுத்துக்கள். அப்புறமா நீங்க பார்த்தீங்கன்னாக்கா அதாவது என்ன சொல்றாங்கன்னா, கிறிஸ்தவர்களுடைய நம்பிக்கை அதனுடைய செழிப்பு பத்தி எழுதியிருக்கிறாரு. அது நீங்க பாருங்க, எபேசியர் ஜேம்ஸ்ல ஸ்டார்ட் ஆகி ஜேம்ஸ்ல இருந்து யூதா வரைக்கும் இருக்க புத்தகங்கள். அதுக்கப்புறமா ரெவலேஷன். ஸோ இப்படி நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு 10 தலைப்பின் கீழே டோட்டல் பைபிள் கவர் ஆயிடும். அந்த மாதிரி நீங்க பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ரொம்ப ஈஸியா நம்ம படிச்சுக்கிறதுக்காக நமக்கான சில எய்ட்ஸ் இதெல்லாம். அப்ப இது நீங்க படிச்சுட்டீங்கன்னா பைபிள் டோட்டல் உங்க மைண்ட்ல இருக்கும். இது படிச்சுட்டு ஒரு ஒரு மூவி பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த மூவி நீங்க பார்த்தீங்கன்னாக்கா இப்ப தமிழ்ல வந்துட்டுக்குது, நான் அதுக்கு தான் சொல்றேன். 6 ஹவர் மூவி. இந்த மூவி பார்த்துட்டீங்கன்னா டோட்டல் பைபிள் நீங்க என்ன பண்ணலாம்னா உங்களுடைய மைண்டுக்கு கொண்டு வந்துடலாம். டோட்டல் பைபிள் அது இருக்கக்கூடிய ஆவிக்குரிய அர்த்தங்கள். ஸோ இந்த 2 புக்கு நமக்கு அவ்வளோ ஹெல்ப் பண்ணும். அதுக்கப்புறம் நம்ம இந்த ஸ்டடிஸ் இந்த ஸ்கிரிப்சர் முடிச்சிட்டோம்னா நம்ம ஒரு பைபிள் ஸ்டூடெண்ட் ஆயிடலாம். இப்போ நம்ம அதுதான் அப்படிதான் பைபிள் ஸ்டூடெண்ட் தான். ஆனால் பைபிள் ஸ்டூடெண்ட் ஆகணும்னா நம்ம இதெல்லாம். அப்போ பாருங்க, இன்றைக்கு நீங்க பார்த்தீங்கன்னா பிரியமானவர்களே, ஸோ நம்ம எடுத்துக்கொண்டக்கூடிய இந்த ஒரு புத்தகத்துல நீங்க பார்த்தீங்கன்னா 4-5 இண்டெக்ஸ் இருக்குது. ஸோ அதுதான் நம்ம இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். நம்மளுடைய ஸ்டடீஸை கொஞ்சம் வித்தியாசமா நம்ம பண்ண போறோம். பாருங்க, இது இந்த டாபிக்கல் ஸ்டடி நம்ம இந்த புக்கு தான் நம்ம எடுத்துக்கிறோம். எடுத்துட்டு நம்ம கொஞ்சம் வித்தியாசமா நீ பாருங்க, ஜெனரல் இண்டெக்ஸ் ஒன்று இருக்குது இல்ல, அதுக்கப்புறம் நீங்க பாருங்க பிப்ளிக்கல் நேம்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு இண்டெக்ஸ் இருக்குது. அது கூட A to Z இருக்கும் பாருங்க. எல்லாமே ஏல ஆரம்பமாகி Z வரைக்கும் போகும் பாருங்க, அப்படியே போகுது இல்லை? அப்படியே நீங்க பாத்தீங்கன்னாக்கா Z R1ல ஸ்டார்ட் ஆயிடுச்சு, அப்படி இது R1ல ஸ்டார்ட் ஆகுது. அப்படியே Zல பாருங்க இது வரைக்கும் போயிட்டு அப்படியே Z வரைக்கும் போகும். Z வரைக்கும் நீங்க போயிட்டு பாருங்க, இது வரைக்கும் Z வரைக்கும் போகுது. ஸ்விங்லி அது வரைக்கும் Z வரைக்கும் A to Z. இந்த பிப்ளிக்கல் நேம்ஸ் நீங்க பார்த்தா ஒரு பேருக்கும் ஒரு அர்த்தம் இருக்குது இல்லையா? ஒரு பேருக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. அந்த பேருக்கு நிறைய சப்ஜெக்ட் இருக்கு. அதான் நம்ம இன்னைக்கு ஆரோன்ற ஒரு டாபிக் எடுத்துக்கிறோம். இப்போ ஆரோன்ற ஒரு பேரு பைபிள்ல ஒரு பேர் வருது. அந்த பேரு அதுக்கு நிறைய அர்த்தங்கள் இருக்குது. ஆரோன்ற அந்த பேருக்குள்ள அதான் நம்ம இன்னைக்கு அது மாதிரி வேதத்தில் இருக்கக்கூடிய பெயர்களுடைய அர்த்தங்கள். அடுத்தது நீங்க பார்த்தீங்கன்னா ஹிஸ்டாரிக்கல் பர்சன் நேம்ஸ் போட்டிருக்கு இல்லையா? அதாவது சரித்திரத்தில் வரக்கூடிய நபர்களுடைய பெயர்கள். இப்போ உதாரணத்துக்கு சைரஸ் எடுத்துக்கலாம். சைரஸ் அப்படின்னு எடுத்தீங்கன்னா சைரஸ் யாரு? சைரஸ் யாருன்னா மேத பெர்ஷியா ஏங்களா? பெர்ஷியாவுடைய ஒரு கிங். அவரு நீங்க யாருக்கு அடையாளமா இருக்கிறார்? சைரஸ் யாருக்கு நிலையில இருக்காரு?
ஜீசஸ் கிரைஸ்டுக்கு. எதுக்கு? அவருடைய 2ஆம் வருகைக்கு. எப்படி அந்த பாபிலோனை வந்து அவரு கைப்பற்றினாரோ அதே போல ஜீசஸ் கிரைஸ்ட் செகண்ட் பர்சன்ஸ்ல வந்து இந்த பாபிலோனை என்ன பண்ணுவாங்க, அதை அழித்து போடுவார். அவர் ஃபர்ஸ்ட் அந்த தண்ணியை டைவர்ட் பண்ணி விட்டுட்டு ஏங்களா அந்த தண்ணி போற அந்த சேனல் வழியா உள்ள வந்துட்டு அரெஸ்ட் பண்ணிட்டு பிடிச்சிட்டார். அதே போலதான் பாபிலோனை பிடிச்சது. அதே போலதான் அந்த சத்தியம் இல்லையா அவங்க வச்சுக்கிறது அதை என்ன பண்ணிடுவாருங்க, அங்கிருந்து அதை திருப்பிடுவார். அதுவே அவங்களுக்கு ஒரு ஆபத்தாக போய் முடியும். அது எப்படி இருக்கும் அதெல்லாம் கம்பேர் பண்ணி நம்ம அது அந்த அந்த டாபிக்ல நம்ம படிக்க போறோம் இல்ல. அதுக்கு அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா பிளேசஸ், பிப்ளிக்கல் பிளேசஸ், அது A to Z இருக்குது. பிளேசஸ் நீங்க பாத்தீங்கன்னா பைபிள்ல நிறைய பேருங்க இருக்குதா இல்லையா, இடங்களுடைய பேர், அதுக்கு அர்த்தம் இருக்குதா இல்லையா. இப்ப நீங்க ஒரு பேர் நீங்க சொல்லுங்க, எகிப்து. எகிப்து எதுக்கு அடையாளமா இருக்குது? உலகத்துக்கு. உலகத்துல யார் இருக்கிறா? எகிப்துல யார் போய் மாட்டிக்கினா? எகிப்துல தேவனுடைய பிள்ளைகள் அடிமைகள் ஆயிட்டாங்க. அவங்கள ரிலீஸ் பண்றதுக்கு தேவன் என்ன பண்ணாரு, ஒருத்தரை ரெடி பண்ணாரு. அங்கிருந்து அவங்களை எங்க கூட்டு போனாரு? கானான் தேசம் போனார். இது நிழல், நிஜமாக நடந்தது. அதனுடைய பொருள் உலகத்துல இருந்து தேவனுடைய பிள்ளைகளை எங்க கொண்டு போறாரு? நம்ம எங்க போயிட்டு இருக்கோம்? யோர்தானை கடந்து பரமகானான். பொறமா இல்லையா? அதுக்கு அது அடையாளமா இருக்குல்ல. இப்ப பிளேஸ், ஒரு பிளேஸ் நீ எடுத்துட்டீங்கன்னா அந்த பிளேஸ்க்கு ஒரு சப்ஜெக்ட் இருக்கு, கரெக்டா? அந்த மாதிரி A to Z இந்த பிளேசஸ் எடுத்து நம்ம இந்த பெரிய ஸ்டடியில் நம்ம பார்க்க போறோம். அதுக்கு அடுத்து நீங்க பார்த்தீங்கன்னா டேட்ஸ் இருக்குது, குரோனாலஜிக்கல் டேட்ஸ், நிறைய டேட்ஸ். இன்னைக்கு நம்ம முக்கியமா என்னென்ன டேட்ஸ் நம்ம பார்க்குறோம்? முக்கியமா நிறைய டைம் நம்ம எந்த டேட் நம்ம யூஸ் பண்றோம் நீங்க சொல்லுங்க. 1874 யூஸ் பண்ணுவோம் இல்லையா. அப்புறம் வேற அது ஒரு முக்கியமான ஈவெண்ட் நடந்துச்சு இல்லையா, அதனால நம்ம அந்த யூஸ் பண்றோம். வேற என்ன டேட் யூஸ் பண்றோம்? வேற என்ன டேட்டுங்க? 1814. ஓகே. வேற ரொம்ப அதிகமா நம்ம யூஸ் பண்றது 606 BC நம்ம எடுக்கிறோம். அப்புறமா பாருங்க இந்த மாதிரி நம்ம டேட்ஸ் நம்ம நிறைய யூஸ் பண்றோம் இல்லையா. இங்க பாருங்க நம்மளுக்கு வந்து சில டேட்ஸ் இங்க கொடுத்துக்கிறாங்க பாருங்க. இது எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு நீங்க பாத்தீங்கன்னா பாருங்க, இது டேட்ஸ் எவ்வளவு டேட் இருக்கு பாத்தீங்கன்னா. இந்த டேட்ஸ் இது எல்லாமே இந்த ரெஃபரன்ஸ் நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி நம்ம வெறும் 6 வால்யூம்ல நம்ம எடுக்க போறோம். 6 வால்யூம்ல கொடுக்கப்பட்டிருக்கு முக்கியமான டேட்ஸ் இதெல்லாம். இந்த டேட்ஸ் நிறைய முக்கியமான சில ஈவெண்ட்டுங்கெல்லாம் இருக்குங்க. அந்த சில டேட் எல்லாம் இருக்கு பாருங்க. அந்த டேட் நம்ம படிச்சுட்டு அதுக்குள்ள இருக்கிற விஷயத்தை நம்ம பார்த்தோம்னா நிறைய சேஞ்சஸ் நம்மளுக்குள்ள வரும். அந்த மாதிரி சிலது இது பாருங்க, 4129 இங்க 4129 எதுங்க இது? பிசி. எது அது? ஆதாம்ல ஸ்டார்ட் ஆச்சு டேட் பார்த்தீங்கன்னா. அப்படியே ஈவெண்ட்டுங்க, என்னென்ன ஈவெண்ட் நடந்துச்சு இல்லையா, அது மூலமா தேவன் நமக்கு வச்சிருக்கக்கூடிய பாடங்கள். அப்படியே டேட் பாருங்க, இவ்வளோ டேட் போகுது பாருங்க, அப்படியே டேட் போகுது. எது வரைக்கும் போகுது? 1916 வரைக்கும் இருக்குது. நிறைய ஈவெண்ட், அதனுடைய ரெஃபரன்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ இது நம்ம பார்க்க போறோம். அடுத்தது நிறைய கிரீக் ஹீப்ரூ வேர்டு இல்லைங்களா, நிறைய நம்ம யூஸ் பண்ற மாதிரி இல்லைங்களா. ஷியோல், ஏடஸ் இவ்வளோதான் நம்ம யூஸ் பண்ணுறோம். நிறைய வார்த்தைகள் ஏல ஸ்டார்ட் ஆகும் பாரு. இதுல கூட நீங்க பார்த்தீங்கன்னா இது ஏல இருந்து போகும் இல்லைங்களா. கிரீக் ஹீப்ரூ வேர்டு நீங்க பார்த்தீங்கன்னா பாருங்க, ஏ அப்பா, அப்பா ஃபாதர் சொல்லுமே, அங்கிருந்து ஸ்டார்ட் ஆயிட்டு அப்படியே Z வரைக்கும் போகுது பாருங்க, Z வரைக்கும் போகுது. ஸோ இது இந்த ஒரு வார்த்தைக்கு நிறைய வார்த்தைகள் நம்ம படிக்க போறோம். ஒரு வார்த்தைக்கு ஒரு அர்த்தம், ஒரு பாடம் இருக்கு. ஸோ இந்த புக்கில் இருக்கக்கூடிய 5 இண்டெக்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணி நம்ம பார்க்க போறோம். இன்னொரு இண்டெக்ஸ் இருக்குது, ஆனால் அது நம்ம இப்ப பார்க்க போறது இல்லை. இது ரொம்ப பெருசா இருக்கும். ஏன்னா அது பாருங்க, அது ரொம்ப அற்புதமான ஒரு புக் இருக்குது. அது வந்து 6024 பக்கங்களை கொண்ட ஒரு புத்தகம். இதுதான் ரீபிரிண்ட் வால்யூம்ஸ். மொத்தம் 12 வால்யூம் நம்பர் இருக்குது. ஒரு ரீபிரிண்ட் பாருங்க. இதுல 4 இண்டெக்ஸ் இருக்குது பாருங்க. இதுல கூட 4 இண்டெக்ஸ் இருக்குது. ஸோ ஃபியூச்சர் நம்ம இதை பண்ணலாம். இதுல 4 இண்டெக்ஸ் நீங்க பார்த்தா ஒன்று வந்து எலாபரேட்டட் டெக்ஸ்ட். இதுதான் நம்ம வந்து பாடங்களை நம்ம தயார் செய்வதற்கு நம்ம யூஸ் பண்றது. எப்போதுமே எலாபரேட்டட் டெக்ஸ்ட் நம்ம எடுத்து பார்ப்போம். ஸோ அது ஒரு வசனம் எடுத்துட்டாக்கா அதுல இருந்து அந்த வசனத்துல அந்த ஒரு அதிகாரத்துல என்ன ஒரு
விளக்கங்கள் கொடுத்துருக்கா பாருங்க, இப்படித்தான் இருக்கும். ஜெனிசியஸ், எக்ஸோடஸ் அப்படியே போகுது பாருங்க. இதுல ரீப்ரிண்ட் நம்பர் எலாபரேட்டா அந்த சப்ஜெக்ட் அங்க இருக்கும். ஒரு ரீப்ரிண்ட் நம்பர் கொடுத்துருக்கா பாருங்க. இப்ப இதுல பாருங்க ஜெனிசியஸ் 1:1 அவ்வளவுதான் இங்க கொடுத்துருக்குது. இந்த 1:1க்கு ஒரு ரீப்ரிண்ட் கொடுக்குது. ஒரு ரீப்ரிண்ட் என்ன கொடுக்குறாருன்னா பாருங்க, 1:1க்கு 2834 2834 வெறும் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் பாத்திர பேசப்பட்டிருக்குது. டோட்டல் சப்ஜெக்ட் எலாபரேட்டா இருக்கும். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார், அவ்வளவுதான் அதனுடைய எலாபரேட் சப்ஜெக்ட். இந்த ஆதியில தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார் என்றால் என்ன அப்படின்னு சொல்லி ஒரு சப்ஜெக்ட் அல்ல போதும், எலாபரேட்டா போதும். இந்த ரீப்ரிண்ட் சப்ஜெக்ட்ல எப்படி இருக்கும் நீங்க பாத்தீங்கன்னா பிரியமானவர்களே பாருங்க, இந்த ரீப்ரிண்ட்ல நீங்க இப்படி எடுத்துக்கோங்க. இப்படி ஒரு ஓபன் பண்ணீங்கன்னா ஒரு டாபிக் இங்க ஸ்டார்ட் ஆகுது பாருங்க. அது இப்படி ஸ்டார்ட் ஆயிட்டு இது வரைக்கும் போகும். 2 பேஜ். இங்க ஒரு டாபிக் வருது பாருங்க. இங்க இருந்து ஒரு பேஜ் இருக்குது. ஒரு பாடங்கள், சில பாடங்கள்ல பாருங்க இங்க ஸ்டார்ட் ஆகுது. ஒரு இது லவ் ஆஃப் ஃபாதர், அங்கிருந்து ஸ்டார்ட் ஆகி அப்படியே பாருங்க 1 2 3 4 4 பேஜ். இதுதான் ஒரு ரீப்ரிண்ட். பொதுவாகவே ரசல் என்ன சொல்றாருன்னா, 1 ஹவருக்கு மேல பேசக்கூடாது, அவனுக்கு என்ன ஆகாது, மைண்டு நிக்காது இல்லையா. அதுதான் ஒரு ஹவருக்குள்ள நீங்க சப்ஜெக்ட் முடிச்சிடும். அவருக்கு சப்ஜெக்ட் எல்லாம் 2 ஹவர் இருக்குது, 4 பேஜ் எடுத்து 2 ஹவர் பேசுறாரு. இப்ப நம்ம அந்த சப்ஜெக்ட் எடுத்து 1 ஹவர் பேசினா என்ன ஆகாது, அதோடைய சாராம்சம் கொடுக்க முடியாது. ஆனா அதான் ரீப்ரிண்ட், அது எலாபரேட் டெக்ஸ்ட். அதுக்கு அடுத்து ஸ்கிரிப்சரல் சைட்டேஷன்ஸ் இருக்கு. அது வந்துட்டு ஒரு சின்ன சின்ன வசனங்களுக்கான, இப்ப நம்ம மன்னா பகுதி எடுத்துக்கோங்க, ஒரு வசனம் கொடுப்பாங்க, அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்து ஒரு ரீப்ரிண்ட் கொடுப்பாங்களே, அதெல்லாம் ஒரு சின்ன 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 அந்த வசனங்கள் ஸ்கிரிப்சர் பத்தி அது இருக்கக்கூடிய விளக்கங்கள் அப்படியே போகும். அது A to Z, அதாவது ஆதி ஆகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் வரிசையா போகும். எல்லாம் டோட்டலா கொடுத்துட்டு இருக்காரு. இந்த இண்டெக்ஸ் மாத்திரம் பாருங்க இவ்வளவு பெருசு இருக்கு, நீங்க மைண்ட்ல வச்சு நீங்க அப்புறமா நீங்க எடுத்து பார்க்கலாம். அதுக்கடுத்து நீங்க பாத்தீங்கன்னா ஆர்டிகல் இண்டெக்ஸ் இருக்குது, டாபிக்கல் இண்டெக்ஸ் இருக்கு, 2 இருக்குது இதுல. ஆர்டிகல் நீங்க பாத்தீங்கன்னா, ஆர்டிகல்னா கொஞ்சம் எலாபரேட், அது வந்துட்டு பொதுவா இருக்கும். ஆர்டிகல் என்பது ஒரு பொதுவா இருக்கும். டாபிக் அப்படிங்கிறது ஒரு பர்டிகுலரா இருக்கும். இப்ப ஆர்டிகல் நீங்க எடுத்தீங்கன்னா, இப்ப ஒரு ட்ரீ அப்படிங்கிறது ஒரு ஆர்டிகல். எல்லா மரம் அதுல வந்துச்சா, மரம் அப்படின்னால எல்லாம் அடங்கிருச்சு. ஆலிவ் ட்ரீ அது டாபிக். வெறும் 1 மாத்திரம் நம்ம பார்க்க போறோம், அது டாபிக். இப்ப சப்ஜெக்ட் நம்ம பார்க்கும்போது நம்மளது டாபிக்கா ஆர்டிகலா அப்படின்னு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம். இது ஆர்டிகல்ங்கிறது பொதுவானதாக இருக்கும், எல்லாத்தையும் உள்ளடக்கி இருக்கும். டாபிக்ங்கிறது பர்டிகுலர் ஒரு விஷயத்தை மாத்திரம் பேசும். இப்ப நம்ம இந்த ஸ்டடியில் நம்ம என்ன பண்றோம்னா டாபிக்கல் ஸ்டடி. ஒரு குறிப்பிட்ட விஷயங்களை பத்தி நம்ம என்ன பண்ண போறோம், பார்க்க போறோம். ஒரு பிளேஸ்னா ஒரே ஒரு டாபிக், அது மாத்திரம் எடுத்து பேச போறோம். ஒரு பெரிய ஒரு இது இருக்கும், ஒரு ஸ்டேட் இருக்கும், அதுல இருக்கக்கூடிய ஒரு சிட்டி மாத்திரம் எடுத்து நம்ம பார்ப்போம். அந்த மாதிரி டாபிக்ஸ் இல்லையா, அந்த மாதிரி ஒரு டாபிக்கல் ஸ்டடி தான் நம்ம போறோம். இது வந்துட்டு ரீப்ரிண்ட் பொறுத்த அளவுக்கு இருக்கக்கூடிய டாபிக்ஸ் இதுலயே நிறைய இருக்குது. இதுல நீங்க பாத்தீங்கன்னா ஆர்டிக்கலே பாத்தீங்கன்னா ஒரு 800 மேல இருக்குது. அதே போல டாபிக்ல நீங்க பாத்தீங்கன்னா அதுல ஒரு 800 டாபிக் நிறைய இருக்கு. அது நீங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6024 பக்கங்கள் எல்லாமே சப்ஜெக்ட் தான். ஆதி ஆகமத்துல வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் இருக்குது. அது இங்கிலீஷ்ல தான் இருக்குது, தமிழ்ல எல்லாமே இல்லை. அதனால நமக்கு கொஞ்சம் கருகளா இருக்கும். அவங்க எது தேவைப்படும் போது நம்ம எடுத்துக்கலாம். நீங்க டிரான்ஸ்லேட் கூட பண்ணிக்கலாம். இப்ப நிறைய டிரான்ஸ்லேஷன் வந்து கூகுள் டிரான்ஸ்லேட் போட்டு நீங்க பார்த்துக்கலாம் உங்களுடைய லாங்குவேஜ்ல. ஏங்களா, சாட் ஜிபிடிக்கு எதுனா நீங்க போட்டு நீங்க டிரான்ஸ்லேட் பண்ணிக்கலாம். ஸோ இதுல பெரியன் ஸ்டடி நம்ம எப்படி பண்ணணும். இந்த பெரியன் ஸ்டடி நம்ம பண்ணும்போது இந்த பெரியன் ஸ்டடிக்கு ஒரு மெத்தட் ஆஃப் ஸ்டடி நமக்கு இங்க கொடுக்குறாரு. எப்படி நம்ம பண்ணலாம் இது ஒரு பெரியன் ஸ்டடி அப்படின்னு சொல்லும்போது இங்க பாருங்க, பிரதர் பெஞ்சமின் பாட்டன் அவருடைய ஒரு புக்ல, அதாவது மேல டாபிக் இருக்கு பாருங்க, த ஸ்கிரிப்சர் ஸ்டடி சீன் இன் த பைபிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் பேசுறாரு. யாரு, பெஞ்சமின் பாட்டன். பெஞ்சமின் பாட்டன் இந்த பெரியன் ஸ்டடி பத்தி பேசும்போது ஒரு சகோதரம் அவரு ஒரு கான்வர்சேஷன் இங்க எழுதுறாங்க. அதுல என்ன எழுதுறாங்க, ஒரு பிரதர் என்ன சொல்றாரு, நாளைக்கு நம்ம ஒரு பெரியன் ஸ்டடி, நம்ம ஒரு ஸ்டடி ஸ்டார்ட் பண்ணலாம் ஒரு முடிவு பண்றாங்க. சரி, அது பெரியன் ஸ்டடியா இருக்கட்டுமே அப்படின்னு சொல்ல. அப்ப அவர் சொல்றாரு, நாளைக்கு ஒரு பெரியன் ஸ்டடி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படி நம்ம இன்னைக்கு நம்ம முடிவு பண்ணோம்னா அது சரியா வராது. ஒரு பெரியன் ஸ்டடி அப்படிங்கிறது, ஒரு பெரியன் ஸ்டடி பண்ணா அட்லீஸ்ட் ஒரு 3 நாள் வேணும். அப்ப ஒரு 3 நாள் வேணும் அப்படின்னா ஒரு 3 நாள் கண்டினியூவா நீங்க ஒரு ஸ்டடி படிச்சாதான் நம்ம ஒரு பெரியன் ஸ்டடி பண்ண முடியும். இப்ப உதாரணத்துக்கு நம்ம இன்னைக்கு
எப்போ இன்னைக்கு என்ன கிழமை? இன்னைக்கு புதன் கிழமையில நம்ம ஒரு பெரியன் ஸ்டடி பண்றோம் அப்படின்னா என்ன பெரியன் ஸ்டடி பண்ண போறோம்? நம்ம சனிக்கிழமை முடிவு எடுக்கணும். ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு அது தெரியப்படுத்தணும். அப்ப நீங்க என்ன பண்ணலாம்? ஞாயிறு, திங்கள், செவ்வாய் 3 நாள் நீங்க ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா ஒரு புதன்கிழமை நீங்க என்ன பண்ணலாம்? ஒரு ஸ்டடியை நீங்க பண்ணலாம். அந்த மாதிரி என்ன சொல்றேன்னா ஒரு 3 நாள் நீங்க என்ன படிக்கணும். அப்போ 3 நாள் எப்படி படிக்கிறது? வேலை இல்லையா நம்மளுக்கெல்லாம்? வேலை இருக்குது இல்லையா? சிஸ்டர்ஸ்க்கு உங்களுக்கு வேலை இருக்குதா? வேலை இருக்குதா இல்லையா? வீட்டுல வேலை கொஞ்சமா இருக்குதுன்னு சொல்றாங்க பாருங்க. வேலை இருக்குது. காலை ஏன் கேட்குறீங்க இல்லையா? காலைல ஏஞ்சோன்னு இந்த பிள்ளைய அனுப்பணும், பையனை அனுப்பணும், பிரதர் சாப்பாடு இல்லையா? நிறைய வேலை இருக்கா இல்லையா? அது முடிச்சவன வீடை கூட்டணும், பாத்திரத்தை கழுவணும், வேலைக்கு இருக்கு இல்லையா? எப்படி ஸ்டடி எப்படி 3 நாள் நான் கொடுக்க முடியும்? அப்ப சொல்லும்போது அப்ப பாட்டன் என்ன சொல்றேன்னா, நான் ஒரு ஐடியா கொடுக்குறேன். உங்க வேலை ஸ்டாப் ஆகாமலேயே நீங்க பெரிய ஸ்டடி பண்ணலாம். நான் வேணா உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா கொடுக்குறாரு. நம்மளுடைய பெரிய ஸ்டடிக்கு இந்த ஐடியா நம்ம எடுத்துக்கலாம். இதெல்லாம் உங்களுக்கு நான் அந்த குரூப்ல போட்டுவாங்க. நீங்க கொஞ்சம் ஜூம் பண்ணி படிச்சு பார்த்துக்கணும். அப்ப என்ன சொல்றாருனாக்கா, சிஸ்டர்ஸா இருந்தா நீங்க எப்படி பண்ணலாம் அப்படின்னா, இன்னைக்கு என்ன டாபிக் கொடுக்குறாங்களோ இந்த அடுத்த வாரத்துக்குரிய டாபிக், அதுக்குரிய அந்த கொஸ்டின் ஆன்சரு அந்த பேராகிராஃபை நீங்க என்ன பண்ண, நீங்க ஒரு பேப்பர்ல எழுதிட்டோ இல்லை பிரிண்டோ போட்டுட்டு நீங்க அதிகமான டைம் எங்க ஸ்பெண்ட் பண்ண போறீங்களோ அங்க வந்து அதை ஒரு பின் பண்ணிருங்க, எல்லாம் ஒட்டி வச்சுக்கோங்க. ஜாஸ்தி நேரம் எங்க என்ன ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு சிஸ்டர் பத்தி பேசுறாரு. நீங்க ஜாஸ்தி நேரம் எங்க யூஸ் பண்றீங்க? கிச்சன்ல. அவர் கெஸ் பண்ணி சொல்றாரு. உங்களுக்கு எந்த ஐடியா இருக்கு இல்லையா? நீங்க ஜாஸ்தி நேரம் எங்க நம்ம செலவு பண்றோமோ அந்த இடத்துல நீங்க உங்க கண்ணுக்கு விசிபிளா இருக்க இடத்துல நீங்க என்ன பண்றீங்க? அதை ஒட்டிடுங்க இல்லையா? காலையில ஸ்டார்ட் பண்ணுவீங்க இல்லையா வேலை? காலையில ஸ்டார்ட் பண்ண காலைல போனோன்னு என்ன பண்ணுவோம்? காலைல போன என்ன வேலை சார்? டீ போடுறீங்க. ஓகே. டீயா காஃபியா இல்லையா? ஏதோ போடும்போது அப்போ நீங்க ஸ்டார்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் அதை பார்த்துட்டு நீங்க என்ன பண்ணுங்க? டீ போட ஸ்டார்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் படிச்சுட்டு என்ன அது மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கும். உங்க வேலையை நீங்க என்ன பண்ணலாம்? நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்க ஸ்டார்ட் பண்ணி உங்க வேலையை செஞ்சுக்கங்க. அப்பப்போ டவுட் வரும்போது என்ன பண்றீங்க? மேலே பார்த்துக்கிறீங்க. பார்த்துட்டு நீங்க என்ன பண்ணுங்க? அதுக்குள்ள பிரேக்ஃபாஸ்ட் டைம் வந்துச்சு இல்லையா? காஃபி முடிஞ்சிருச்சு, பிரேக்ஃபாஸ்ட் டைம் வரும்போது நீங்க என்ன பண்ணலாம்? நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு போயிட்டு உங்க வேலை செஞ்சுக்கிட்டே நீங்க என்ன பண்ணலாம்? இதை மைண்ட்ல உங்க கண்ணு முன்னாடி வச்சிருங்க. அது முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணணும்? எல்லா பசங்களும் பேக் பண்ணி அனுப்பிச்சோம்னா, ஏன்னா கிளீனிங் பண்றோம், வீடு கூட்டணும், இல்ல பாத்திரம் விளக்கணும், அடுத்த கொஸ்டின் நீங்க போகலாம். இல்ல ரெஸ்ட் எடுத்து ஒரு பழம் சாப்பிட்றோம், இங்க எழுதிக்கிறார் பிரதர், ஒரு ஆப்பிள் சாப்பிட்றோம்னா கட் பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணலாம்? அடுத்த கொஸ்டின் படிச்சுக்கிட்டே நீங்க ஒரு பழத்தை சாப்பிடலாம். அப்புறம் மத்தியானம் வரும்போது கான்சிக்ரேட்டடு மத்தியானம் வந்து என்ன பண்ணலாம்? சாயங்காலத்துக்கு மட்டன் பண்ணலாமா அவர் எழுதிக்கிறார், இல்ல பீஃப் பண்ணலாமா, என்ன பண்ணலாம் இப்போ இது அப்படி நீங்க யோசிக்காதீங்க. ஒரு கான்சிக்ரேட்டட் யோசிக்காம ஒன்னே ஃபர்ஸ்ட் வந்துச்சு பத்திய மைண்டுக்கு, அதை முடிவு பண்ணிட்டு உடனே ஷுரு பண்ணிடுங்க, ஸ்டார்ட் பண்ணிடுங்க வேலையை. 2 யோசிக்கும், இது செய்யலாமா அது செய்யலாமா அப்படின்னு நீங்க உங்களுடைய டைமை வேஸ்ட் பண்ணாம ஏதோ ஒரு முடிவு எடுத்துட்டு உடனே வேலையை ஸ்டார்ட் பண்ணுங்க. அது அப்படியே போயிட்டு இருக்கிறதுக்கு நீங்க என்ன பண்ணலாம்? இந்த இது நீங்க ஒரு கொஸ்டின் நீங்க படிச்சுக்கிட்டே உங்களுடைய வேலைகளை நீங்க செய்யலாம். ஒரு நல்ல இது. அதாவது மைண்ட் ஃபுல்லா மெடிடேஷனு இருக்கும். இன்னைக்கெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா பெஞ்சமின் பாட்டன் பீரியட் இப்போ இருந்திருந்தாருனாக்கா போனை எப்படி யூஸ் பண்ணணும்னு கூட ஒரு ஐடியா கொடுத்துருப்பாரு இல்லையா? ஏன்னா இப்ப நம்ம இந்த போன் வந்து என்ன பண்ணிட்டு நம்மள நிறைய இது எடுத்து டீ போடலான்றதுக்குள்ளமே போன் வந்துடும் இல்லையா? அதுக்கப்புறம் பேச ஆரம்பிச்சாக்க என்ன ஆயிடும்? வேலைக்கு போற சமயத்துல போன் எடுத்து வச்சுட்டு இருக்கிறீங்கன்னு இல்லையா? ஏன்னா எல்லாம் வேலை என்ன ஆயிடும்? ஸ்டாப் ஆயிடும். அதனால அதெல்லாம் நம்ம நிறைய அவாய்ட் பண்றதுக்கு நம்ம இந்த பெரியன் ஸ்டடி நம்மளுடைய மைண்ட்ல நம்ம வச்சுக்கலாம். எதை பத்தி நம்ம திங்க் பண்ணாம நம்மளுடைய ஓட்டத்தை மாத்திரம் என்ன பண்ணலாம்? கான்சென்ட்ரேட் பண்ணலானே. அதே போல ஒரு நாள் ஃபுல்லா நீங்க உங்க வேலை செஞ்சுக்கிட்டே இதை மெடிடேட் பண்ணலாம். அது உங்க கண்ணு முன்னாடி இருந்துச்சுன்னா, நீங்க ஜாஸ்தி டைம் ஸ்பெண்ட் பண்ற இடத்துல இப்படி ஒட்டி வச்சீங்கன்னா வேற எதை போனா கூட அது கண்ணுக்கு என்ன ஆகும்? அதுதான் நீங்க அந்த காலத்துல நோட்டீஸ் எல்லாம் பாருங்கன்னா, ஏதாச்சும் ஒரு பத்திரிகை என்ன பண்ணுவாங்க? பத்திரிகையில இப்போ கல்யாண பத்திரிகை கொடுக்குறாங்க இல்லையா? கொடுக்கறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்க? வீட்டில் பத்திரிகை இஷ்யூ பண்றதுக்கு முன்னாடி பிரிண்ட் ஆகிட்டு வந்தவொடனே என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா? அந்த மஞ்சள் எப்படி தொட்டு 4 பக்கம் தொட்டு வைக்குவார் இல்லையா? அது மஞ்சள் எதுக்குனாக்கா கண்ணுக்கு என்ன ஆகணும்? சீக்கிரமா அட்ராக்ட் ஆகணும். அது
அப்ப என்னாச்சு வீட்டுல வச்சிட கூட மஞ்சளை தெரியும், நீ திரும்பும் போது மஞ்சள் தெரியணும், அவ பத்திரிக்கை வந்து டேட்டுக்கு மைண்டுக்கு வரணும். அந்த மாதிரி இதெல்லாம் அந்த காலத்து ஆகுது ஐடியா. ஏன்னா நீங்க கூட என்ன மஞ்சள் நோட்டீஸ்ல போட்டுடுங்க, ஏதோ ஒண்ணு உங்க கண்ணுக்கு தெரியட்டும், கண்ணுக்கு தெரியுற மாதிரி இருக்கணும். அப்பதான் இந்த பெரியன் ஸ்டடி ஓடும் இல்லையா? ஏன் பெரியன் ஸ்டடி நடத்துறாங்க, நம்ம பாட்டுக்கு வந்து உட்காந்தா ஓடாது. அந்த போர்ஷன் நம்ம என்ன பண்ணணும், மெடிடேட் பண்ணணும். பிரதர்ஸ்க்கு சொல்லுமையில சொல்றாங்க, நீங்க வந்து எழுதிட்டு, நீங்க ஒரு பேப்பர்ல எழுதிட்டு மடிச்சு பாக்கெட்ல வச்சுக்கோங்க. பாக்கெட்ல ஒரு பேப்பர் இருக்கணும். என்ன அப்பப்போ பாக்கெட்ல கை விடுவோம் இல்லையா? பாக்கெட்ல கை விட்டா என்ன ஆகுது, வரணும் பேப்பர். ஓப்பன் பண்ணும், ஒரு டீ குடிக்கும் போது நின்றுட்டு இருந்தீங்கன்னா டக்குன்னு என்ன பண்றோம், உடனே பேப்பரை எடுத்து நம்ம பார்க்கணும். அதுக்கப்புறம் டிராவல் பண்ணும்போது உட்காந்துட்டு இருக்கும்போது என்ன பண்ணலாம், பேப்பர் நம்ம ஓப்பன் பண்ணிட்டு பார்க்கலாம். ஒரு லஞ்ச் டைம்ல ஒரு ஃப்ரீ டைம் இருந்துச்சுன்னா பேப்பர் ஓப்பன் பண்ணிட்டு பார்க்கலாம். பேப்பரை எடுத்து எடுத்து பார்க்கணுமா? அப்போ ஒரு வாரத்துக்கு அந்த பேப்பரை நீங்க இப்படி எடுத்து எடுத்து பார்த்தீங்கன்னா பேப்பர் என்ன ஆகும்? அப்போ நீங்க அடுத்த வாரம் வரும்போது செக் பண்ணிக்கோங்க, பேப்பர் கிழிஞ்சிருக்குதா இல்லையான்னு பார்க்கணும். அப்பதான் ரைட், ஓகே நடத்தலாம். அந்த மாதிரி உங்களுடைய டைம் நீங்க கொடுத்தீங்கன்னா 3 நாள், அட்லீஸ்ட் 2 days இல்லைன்னா 3 days நீங்க இப்படி கொடுத்தீங்கன்னா அந்த ஸ்டடி நம்ம என்ன பண்ணலாம், நடத்தலாம். இது பெரியன் ஸ்டடி. கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய டாபிக், நம்ம ஒரு டாபிக் கொடுத்துக்கிறோம் இல்லையா? ஆல்ரெடி ஆரோன் ஒரு டாபிக் கொடுத்துட்டோம் இல்லைங்களா? அந்த ஆரோன் டாபிக் வந்து பியூட்டிஃபுல் சப்ஜெக்ட். அதை கொஞ்சம் சுவாரஸ்யமா நீங்க அதை உட்காந்து படிச்சு பாருங்க, அருமையா இருக்கும். ஒரு 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 லைன் அதை படிச்சிருக்கோம். அந்த லைன் நம்ம டைம் முடிஞ்சிச்சு, நம்ம அதை முடிச்சுக்கலாம். ஸோ இந்த டாபிக் பாருங்க. இப்போ நம்ம வந்து ஒரு ஜென்ரல் இண்டக்ஷன் நம்ம எடுத்துருக்கிறோம் சரிங்களா? ஆனால் ஃபியூச்சர் வந்து ஒருத்தருக்கும் சில மிக்ஸ் பண்ணி நம்ம கொடுப்போம். அப்போ கொஞ்சம் நம்ம ஒரு நாளைக்கு சின்ன சின்ன டாபிக் வரும்போது நம்ம 2 ஸ்டடி பார்க்கலாம். அப்போ ஒரு 1 hourல நம்ம 2 ஸ்டடி ஈஸியாக பார்க்கலாம். பாருங்க, இப்போ படிங்க. ஃபர்ஸ்ட் மேல பிரதான ஆசிரியருக்கு நிழலாக இருக்கும் ஆரோன் தலை மற்றும் சரீர அங்கங்களாகின. பாருங்க, இப்ப பாருங்க இப்படி எப்படி நீங்க படிக்கிறீங்கன்னாக்கா, இதுல பாருங்க ஆரோன்ற டாபிக் நீங்க எடுத்தீங்களா, அந்த உங்களுக்கு அனுப்பிச்சுக்கிறாங்க பாருங்க, வாட்ஸ்அப் பண்ணிக்கிறாரு இல்லையா, அதுல இந்த ஆரோன் டாபிக் இருக்கு பாருங்க, இப்படி இருக்கும். ஆரோன் அப்படின்னு போட்டு ரெப்ரசன்ட் சரிங்களா, ரெப்ரசன்ட் அப்படி போடுவார். ஆரோன் ரெப்ரசன்ட் இல்ல, ஆரோன் எதை ரெப்ரசன்ட் பண்றாரு அப்படின்னு நீங்க கொடுத்துட்டு கீழே பாருங்க சர்ச், அப்புறம் சீட் ஆஃப் ஆபிரகாம், டைப் ஆஃப் கான்சிகரேஷன் டு சாக்ரிஃபைஸ் அப்படி கொடுக்கிறார். அப்ப ஆரோன் எதை அடையாளப்படுத்துகிறார், சபையை குறிக்கிறார், சபையை குறிக்கிறார் ஆரோன். அதே போல நீங்க பாத்தீங்கன்னா ஜீசஸ் கூட இருக்கு, ஆரோன் இயேசுவை குறிக்கிறவராக இருக்கிறார். அதே போல ஆரோன் சீட் ஆஃப் ஆபிரகாம், ஆபிரகாமின் சந்ததியை குறிக்கிறவராக, ஆபிரகாமின் சந்ததிக்கு அவரே அடையாளமாக இருக்கிறார். அடுத்து நீங்க பார்த்தீங்கன்னாக்கா டைப் ஆஃப் கான்சிகரேஷன் டு சாக்ரிஃபைஸ், பலியினால் உடன்படிக்கை செய்திருக்கக்கூடிய அவருடைய அந்த பிள்ளைகளை அவரது குறிக்கிறவராக இருக்கிறார். அடுத்தது ஆரோன் சன்ஸ் வருது பார்த்தீங்கன்னா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாஷிங் வருது. அதுக்கப்புறமா இதர வேலைகள், மற்ற வேலைகள் இப்படி இருக்கு. இப்படி ஆரோன் பத்தி இருக்கக்கூடிய விவரங்கள் இதுல 1 by 1 நமக்கு. இப்ப ஆரோன் யாரெல்லாம் ரெப்ரசன்ட் பண்றாரு அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ஒரு 3-4 தலைப்பின் கீழாக நமக்கு போடும். அதுல முதல் தலைப்பு சபையை அடையாளப்படுத்துகிறார். மைண்ட்ல வச்சுக்கணும், இந்த டாபிக் தான் ரொம்ப முக்கியம் எப்போதுமே. இப்ப ஆரோன் சபையை அடையாளப்படுத்துறார். இப்ப படிங்க. பிரதான ஆசிரியனுக்கு நிழலாக இருக்கும் ஆரோன் தலை மற்றும் சரீர அங்கங்களின் சபையான இயேசுவை பிரதிநிதிப்படுத்தினார். பாத்தீங்களா? இப்ப சபை ஆகிய இயேசுவை பிரதிநிதித்துவப்படுத்துகிறார். எப்படின்னா, இப்போ தலை இயேசு கிறிஸ்து, சரீரம் சபை, இது 2 பேரும் சேர்ந்து இருக்கிறத ஆரோன் என்ன பண்றாரு, அடையாளப்படுத்துறாரு. இப்ப நீங்க நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இப்ப ஜீசஸ்னா ஜீசஸ் மாத்திரம் இல்ல, இப்ப யார் கூட ஆட் ஆயிட்டு இருக்கிறாரு. இப்ப ஆரோன் அப்படிங்கிற டாபிக் வந்துச்சுன்னா எவ்வளவு பேர் வந்துட்டாங்க, சபை ஜீசஸ் 2 பேர் இங்க வந்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா மற்றவர்களை போல பாவ மனிதனாக இருந்ததினால் அவர் சுத்திகரிக்கப்பட நிஜமான பாவம் அறியாத இயேசுவை பிரதிநிதிப்படுத்தும் வகையில் கழுவப்பட வேண்டியவராக இருந்தார். பாத்தீங்கன்னா இப்ப இவர் பாத்தீங்கன்னா இவர் அபிஷேகம் பண்றதுக்கு முன்னாடி அவர் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், கழுவப்படணும். இப்ப இவர் ஜீசஸை ரெப்ரசன்ட் பண்றதா இருந்தா ஜீசஸ் கிரைஸ்ட் கழுவப்பட வேண்டியது இருக்கா,
கிடையாது. ஏன்னா அவர் எப்படி இருக்கிறாரு? பரிசுத்தரும் குற்றமற்றவரும் பாவிகளுக்கு விலகினவரும் இல்லையா, மாசு இல்லாதவராக இருக்கிறார் நம்முடைய ஆண்டவர். அவர் கழுவ வேண்டிய அவசியம் இல்ல. அப்ப அவர் ஜீசஸ் ரெப்ரசன்ட் பண்ற இவரு ஏன் கழுவப்படணும் அப்படின்னு சொல்லும்போது, அவரு ஜீசஸ் கழுவப்பட வேண்டியது இல்ல. ஆனா இவர் மனுஷனா இருக்கிறார். இவர் மனுஷனா இருக்கிறதுனால ஆரோன் அவர் கழுவப்பட வேண்டியதாக இருக்குது. அவருடைய சரீரத்தை என்ன பண்ணும்? கழுவணும் இல்லையா? இப்ப நீங்க யோசிங்க, சரீரம் யாரு இங்க? நாமெல்லாம் யாரா இருக்கிறோம்? ஆதாமுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். அப்ப நம்மள என்ன பண்ணி ஆகணும்? கழுவி போடணும் தண்ணியில. அப்ப நம்மளை எப்படி கழுவுறது? பாருங்க, இப்போ ஆரோனை அபிஷேகம் பண்றாரு. அபிஷேகம் பண்றதுக்கு முன்னாடி கழுவப்படணும். இப்ப நம்மளை எப்படி கழுவுறாரு அப்படிங்கறத இங்க சொல்றாரு. அவரது திருச்சபை அவரது விலையேற பெற்ற இரத்தத்தினாலும் திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினாலும் சுத்திகரிக்கப்பட்டது. பாத்தீங்களா? இப்போ நாமளும் கழுவப்படணும் ஜீசஸ் உடைய ரத்தத்தினால இல்லைங்களா? அந்த ரான்சம் மெரிட் மூலமா நம்ம என்ன பண்றோம்? நம்ம பியூரிஃபை ஆகிறோம். அது மாத்திரமல்ல, திருவசனமாகிய அந்த ஒரு தண்ணீரை கொண்டு இங்க எப்படி நம்ம வாஷ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது, வசனங்கள் மூலமாக. இந்த வசனங்கள் மூலமா இன்னைக்கு நல்லா நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். நம்மளுக்குள்ள இந்த கிளென்சிங் அப்படிங்கிறது எப்படி நடக்குதுன்னா, வசனத்தின் மூலமாக நடக்குது. இது ரொம்ப முக்கியமான பிரியமானவர்களே. இங்க அபிஷேகம் பண்றாரு. இந்த அபிஷேகம் நீங்க பண்ணும்போது, இப்ப மோசஸ் ஆரோனை அபிஷேகம் பண்ணும்போது என்ன பண்ணுவார்னா, அபிஷேக தைலத்தை எடுத்து மேல ஊத்துவார். மேல ஊத்துறது அப்படியே வலிஞ்சு அந்த வாசனை அப்படியே அந்த ட்ரெஸ் மேல, ட்ரெஸ்ஸை போட்டுட்டு தலை மேல ஊத்துவாங்க. அப்ப இந்த ஆயில் என்ன ஆகுன்னா அப்படியே ட்ரெஸ் மேல எல்லாம் ஆயிடும். அப்ப அந்த ஆரோனை அப்படி நடந்து போகும்போது நீங்க பாத்தீங்கன்னா அந்த வாசனை அவ்வளவு கம கம கமன்னு வரும். அந்த வாசனை ஏன்னா தேவன் என்ன சொல்லிட்டேன், நான் ஒரு மிக்சிங் கொடுக்குறேன். அந்த மிக்சிங்கை நீங்க வீட்டுல போய் நீங்க யாரும் செஞ்சு பார்த்துடக்கூடாது இல்லைங்க. உங்க சரீரத்துல என்ன பண்ணிக்கூடாது? பூசிக்கூடாது. நான் கூட இந்த சப்ஜெக்ட் படிக்கும் போது நான் என்ன நினைச்சேன்னா, கொஞ்சம் லைட்டா மோந்து பார்க்கறதுக்கு செய்யலாமான்னு நினைச்சேன். அப்புறமா வேண்டான்னு சொன்ன பயம் வந்துருச்சு. செஞ்சுட்டு ஏதாச்சும் ஆயிரம். சரி செய்யல. ஆனா அந்த அவ்வளோ அவர் இப்படி நடந்து போனார்னு வச்சுக்கோங்களேன், நம்ம இங்க உள்ளதாக்குறோம் எல்லாம் சாத்திக்குது. ஆரோன் அப்படி நடந்து போனார்னா நமக்கு தெரிஞ்சிடும் ஆரோன்னு நடந்து போறாரு. ஏன்னாகும் வாசனை உள்ள வரும். அப்படி போன வாசனை இல்லைங்களா? அப்ப அந்த அபிஷேக தைலத்தினுடைய அந்த நறுமணம் அப்படியே வீசணும். இன்னைக்கு நாம கூட அவருடைய சரீர அங்கம் அவர் தலை மேல ஊத்துனது அபிஷேகம் நம்மளுக்குள்ள அப்படியே அந்த வாசனை வீசணுங்க. அந்த அந்த அபிஷேகத்துல பாத்தீங்கன்னா 4 மிக்சிங் இருக்குது. அது அந்த அந்த வசனங்கள். அது என்ன சொல்றாருன்னா, வெள்ளைப்போளம், கருவப்பட்டை, வசம்பு, லவங்கப்பட்டை 4 கொடுக்குறாரு. அது இந்த வெள்ளைப்போளம் என்பது எதை காமிக்குதுன்னா, அது ஞானமா, விஸ்டம் சொல்லிட்டார். அது 500 சேக்கல் இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. நீங்க எல்லாம் அந்த டேபர்நாக்கல்ல படிச்சீங்கன்னா சொல்லு. ஆனா அந்த கருவப்பட்டையும் வசம்பும் 250 சேக்கல் சொல்லிட்டார். இந்த 250 சேர்ந்த என்ன ஆகும்? 500 ஆகும் இல்லையா? அதாவது இதனுடைய 2 மடங்கு அது இருக்கணும். அது ஞானம். இது என்ன 2 மடங்குன்னா, இது அறிவும் புரிந்து கொள்ளுதலும் அப்படி சொல்ற. அறிவும் புரிந்து கொள்ளுதலும் சேர்ந்தாக்கா ஞானம் கிடைக்கும். அது அந்த அபிஷேக தைலம். அதுக்கு ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறமா வரக்கூடிய அந்த கருவப்பட்டை நீங்க பாத்தீங்கன்னா, அது கேஷியா கருவப்பட்டை நீங்க பார்க்கும்போது அது அதனுடைய நறுமணம் நீங்க பார்த்தா, அந்த காலத்துல இந்த புணங்கெல்லாம் சாவு என்ன ஆயிடுச்சுன்னா அது தெளிக்கிறதுக்கு அது யூஸ் பண்ணுவோம். இப்போ அது யூஸ் பண்றதுல, பட் அந்த காலத்துல அவ்வளவு வாசனை இருக்கும். அது இந்த புன நாத்தத்தை ஓவர்டேக் பண்ணிடும். அந்த மாதிரி இன்னைக்கு நம்மளுக்கு சில அந்த பழைய சிருஷ்டியுடைய அந்த ஸ்மெல் எல்லாம் இருக்குது இல்லையா, அதை ஓவர்டேக் பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த இது நமக்கு வேணும். கருவப்பட்டை இல்லைங்களா? அது சொல்றேன் நமக்கு. அது அன்பு. அதுல நம்ம அதை வெற்றி பெறலாம். இப்படி என்ன சொல்றாருன்னா, ஒரு 4 மிக்சிங் கொடுக்குறாரு பாருங்க. அது வசனத்தின் மூலமாக, திருவசனமாகிய தண்ணீர் மூலமாக. அப்ப இந்த திருவசனத்தை நம்ம எந்த அளவுக்கு பழக்கப்படுகிறோமோ அதுதாங்க சொல்றாங்க, நம்மளுடைய அறிவும் புரிந்து கொள்ளுதலும் சேரும்போது நமக்கு ஞானம் கிடைக்கும். இந்த அறிவு பாருங்க, தெரிஞ்சுக்கிறது, படிக்கிறது, புரிந்து கொள்ளுதல் இருக்கு பாத்தீங்களா? புரிந்து கொள்ள, அண்டர்ஸ்டாண்டிங். இப்ப நிறைய படிக்கிறோம், எதுவுமே அண்டர்ஸ்டாண்ட் ஆகல, எப்படி இருக்கும்? அது என்ன பிரயோஜனம் இருக்குங்களா? அண்டர்ஸ்டாண்டிங் தான் முக்கியம். அதனால தான் இந்த பெரியன் ஸ்டடியில நம்ம என்ன பண்ண போறோம், ஒரு டாபிக் எடுத்துட்டு
அந்த டாபிக்கை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண போறோம். அதுக்கு பேர் தான் ஸ்டடி பண்ணுது, புரிந்து கொள்ளுதல். இந்த வசனத்தை அறிந்து கொள்ளுதலும் புரிந்து கொள்ளுதலும் சேரும்போது ஞானம் கிடைக்கும். ஞானம் பெற பெற நம்மளுக்கு இந்த அபிஷேகம் நடக்கும் பெரியமானவர்கள். அப்போதான் அந்த வாசனை வரும் பாருங்க. இந்த அபிஷேகத்தை நீங்கள் ஒரு பெரியன் ஸ்டடியிலேயே நீங்க பெற்றுக்கொள்ளலாம். அதுக்கு தான் நம்ம இந்த பெரியன் ஸ்டடி வச்சுக்கிறது. இந்த பெரியன் ஸ்டடி என்ன ஆகுனா, வார்த்தைகளை வசனங்களை புரிந்து, அந்த வசனத்தினால கழுவப்படுறது. ரியலா நீங்க இந்த பெரியன் ஸ்டடியில் நீங்க பாத்தீங்கன்னா, நம்மளுக்கு நிறைய அனுபவத்தில் நான் சொல்றேன், இந்த கழுவப்படுதல் பெரியன் ஸ்டடியில நம்மளுக்கு நடக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு முயற்சி. ஏன்னா நம்ம மனுஷர்களாக இருக்கிறோம், நம்ம கிறிஸ்துவுடைய சரீரமாக கருதப்படுறோம். அப்படின்னா நம்ம கழுவப்பட்டா தான் அவருடைய சரீரமாக நம்ம என்ன பண்ண முடியும், சேர முடியும். அதை சொல்றேன். ஜீசஸ் கழுவப்பட வேண்டியது இல்லை, ஆனா அவருடைய சரீரமாக நம்ம இருக்கிறதுனால நம்ம கழுவப்படும். அப்படின்னா நம்ம நிறைய படிக்கணும், நிறைய படிக்க நம்மளுக்குள்ள அந்த கிளென்சிங்கே நடக்கும். அது அந்த ஒரு அந்த கிளென்சிங் பண்றது எதுன்னு கேட்டா தேவனுடைய வார்த்தை. தேவனுடைய வார்த்தையினால் நம்ம கழுவப்படும். ஸோ அப்படி இந்த ஒரு பெரியன் ஸ்டடி நம்ம போகும் இதுக்கு மேல. ஏன்னா இப்ப நம்ம போதும், நம்ம ஒரு படிச்சோம் இல்லைங்களா, இப்படி நம்ம ஒரு லைனும் நீங்க கொஞ்சம் நிறுத்தி நிதானமா புரிந்து கொண்டு நீங்க படிங்க. இதை படிக்கும் போது எபேசியர் 5ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் அதுல வந்துச்சு இல்லையா. ஸோ இந்த வசனத்தை நம்ம எப்போதுமே படிக்கும் போது வசனத்துக்குரிய கமெண்ட்ரி நம்ம பார்க்கணும். இங்க சரிங்களா, இந்த கமெண்ட்ரி இப்ப நான் சொன்ன விஷயங்கள்லாம் கமெண்ட்ரியில கொடுக்குவார். அப்ப கண்டக்ட் பண்றவரு அந்த வேலையை செய்வார். கண்டக்ட் பண்ண இதுல நீங்க பாத்தீங்கன்னா, இந்த பெரியன் ஸ்டடியில வந்து அதனுடைய ரூல்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா, யார் கண்டக்ட் பண்றாரோ அவர் பேசக்கூடாது. பாத்தீங்கன்னா இப்ப மைக் கொடுத்துக்கிறீங்களா, மைக்கு இனிமேல எனக்கு கிடையாது, உங்களுக்கு மாத்திரம் தான் மைக்கு. மற்றவங்க தான் பேசணும். அதுக்கு பேர் தான் பெரியன் ஸ்டடி. அதுல சிஸ்டர்ஸ் என்ன பண்ணலாம், சேர்ந்துக்கலாம். ஏன்னா சிஸ்டர்ஸ் பைபிள்ல வந்து நீங்க முன்னாடி தேவனுடைய ஆலயத்துல பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிக்கிறார்ல, பெரியன் ஸ்டடியில பேசிக்கலாம். அதனால பெரிய வாய்ப்பு என்ன, எல்லாருக்குமே வாய்ப்பு, எல்லாருமே பேசணும். எல்லாரும் அவங்க படிச்சதை நீங்க என்ன பண்ணலாம், ஷேர் பண்ணலாம். இதுக்கு நம்ம ஒரு மெத்தட் நம்ம என்ன பண்றோம்னா, கொஞ்சம் ஈஸியா புரிஞ்சுக்கிறதுக்காக ஒருத்தருக்கு சில போர்ஷன்ஸ் கொடுத்துறோம் இல்லையா. அந்த போர்ஷன் நீங்க படிச்சுட்டு வந்துட்டு நீங்க என்ன பண்ணலாம், நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணலாம். இல்ல டோட்டலாவே நம்ம எல்லாமே படிச்சுட்டு வந்தா கூட நமக்கு பிரயோஜனம் தான். எல்லாமே படிச்சா மாத்தினா புரியும். எப்போதுமே ஒரே ஒரு பேரா மாத்திரம் படிச்சா புரியாது. கொஞ்சம் மேல கீழே இருக்கிறதெல்லாம் படிச்சாதான் நமக்கு ஈஸி அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அதனால எப்படி ஒருத்தரும் படிச்சுட்டு வந்திருக்கிற விஷயங்களை நம்ம பகிர்ந்துக்க போறோம். அதுல இருந்து வரக்கூடிய சத்தியத்தினுடைய புரிந்து கொள்ளுதலை நம்ம பெற்றுக்கொள்ள போறோம். அப்படி புரிந்து கொள்ளுதல் பெற்றுக்கொள்ள நம்மளுக்கு இந்த ஆரோனுடைய அபிஷேகத்தை நம்ம பெற்றுக்கொள்ளலாம். அது ரொம்ப முக்கியமானது சகோதரர்களே. அப்போ பாருங்க, கொஞ்ச நாள் ஒரு வருஷம் போகும்போது நிச்சயமா இந்த மனம் வீசும். அந்த பழைய மனுஷனுடைய அந்த ஸ்மெல் எல்லாம் போயிட்டு ஒரு புதிய நறுமணம் நம்மளுக்குள்ள அது நம்ம அதை ஃபீல் பண்ணலாம். ஸோ தேவன் விதமாக இன்னைக்கு தொடங்கக்கூடிய வார்த்தைகளை தேவன் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. கொடுக்கப்பட்ட அந்த போர்ஷன்ஸ் நீங்க படிச்சுட்டு வாங்க. நடத்துறவர் வந்துட்டு முழுமையா படிச்சுட்டு வரணும். யார் யாருக்கு ஒரு 10 கேள்வி கொடுத்தா அந்த கேள்வி மொத்த படிச்சுட்டு வருவாங்க. ஆனா நடத்துறவர் ஃபுல் சப்ஜெக்ட் படிக்கணும். அப்போ ஒரு கன்க்ளூஷன்ல யார் யார் என்னென்ன பேசினாங்களோ அதெல்லாம் கன்க்ளூட் பண்ணி அதனுடைய சாராம்சத்தை கொடுக்குவாரு நடத்துறவர். அதுதான் பெரியன் ஸ்டடியுடைய மெத்தட். ஸோ இந்த மெத்தட்ல நம்ம இனி வரக்கூடிய நாட்கள்ல இந்த ஒரு டாபிக் நம்ம பார்க்க போறோம். ஒரு டாபிக்கா நம்ம போகலாம். தேவன் தாம் இந்த வார்த்தையிலே ஆசீர்வதிப்பாராக. ஆமென். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுனாக்கா நம்ம முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம பேசலாம். அதுக்கப்புறம் இந்த புக்ஸுங்கெல்லாம் நீங்க பாருங்க, அப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும்.